உங்களோட 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 பேஷனை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், ரைட்? நாங்க இப்ப சொல்ல போறதுல மொரட்டோ ஃபர்ஸ்டா போடுங்க, பெருதனியை ஃபர்ஸ்டா போடுங்க, இல்லாட்டி வேற ஒரு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா போடுங்க, இந்த கதை இல்லை இங்க, ரைட்? முதலாவது விஷயம் அதை தெளிவா தெரிஞ்சுக்கணும். சரி, அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இதுல என் பேர் நவீன். சரியா, நான் வந்து ருஹுனு யூனிவர்சிட்டியில சிவில் அண்ட் என்வயர்மெண்டல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்ப அமெரிக்கால யூனிவர்சிட்டி ஆஃப் நெவாடால மாஸ்டர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிவில்ல. அண்ட் அதே டைம் கிராஜுவேட் ரிசர்ச் அசிஸ்டண்டா வெஸ்டர்ன் ரீஜனல் ஸ்கோப் சென்டர்ல வேலை செஞ்சு கொண்டிருக்கேன். சரியா, அதே மாதிரி சவுஜி. என் பேர் சௌஜன்யா லோகநாதன். நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமில் டிகிரி என்னோட பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து முடித்தேன். இப்போ வந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் செய்துட்ருக்கேன் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில் பை ரிசர்ச். அதே நேரம் நான் வந்து ஈகன்சுலேட் ப்ரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனியில் ரிசர்ச் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ராம். ஓகே, என் பேர் ராம் பிரசாத். ஸோ ஃபைனல் இயர் இன்ஜினியரிங் அண்டர் கிராஜுவேட் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில். நான் வந்து கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன். ஓகே, இப்போ இதில் இந்த ஒர்க் ஷாப்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு முறையும் செட் ஸ்கோர் அந்த டேபிள் போடுறது பார்த்தீங்கன்னா, எங்களோட நூர்லியா மாவட்டத்துக்குரிய நிறைய கோர்சஸ் வந்து என்கியூசின்னு நீங்கள் ஒரு இதுகள் பார்த்துருக்கீங்க பேப்பரில், நினைக்கிறேன் உங்களோட புக்லேயே இருக்கும் லாஸ்ட் இயர்ட. இதில் இதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்டா, முதலாவது காரணம் வந்து அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் எல்லாம் யாரும் அப்ளை பண்ணாததுனால அந்த சீட்டெல்லாம் மோஸ்ட்லி நடக்கிறது தான் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு போயிருக்கு. சரியா, இப்போ சில பேர் சொல்லுவாங்க இந்த கோர்ஸை போடுங்க, இந்த கோர்ஸை போடுங்க. ஆனால் இங்கே நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். இப்போ உங்களோட சார் சொல்கிறாரு, உங்களோட டீச்சர் சொல்கிறாங்கன்னு போடுறத நிப்பாட்டுங்க, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேளுங்க. ஆனால் நீங்கள் டிசைட் பண்ணுங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். என்னது, இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, மொரட்டுவை தான் வேணும், பேரதனியாக தான் வேணும், இப்போ கிடைக்கல. அப்போ நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஏதாச்சும் போட்டு கொழும்பு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன். ஏன் மற்ற யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் போகல? இப்படி அந்த இதுகள் எங்களுக்கு விளங்கலை. உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் டிகிரியில இருக்க, நான் இப்போ முதலாவது கைக்கு வந்து இன்ஜினியரிங் குவாலிஃபைட் ஆன ஆக்கள், ரைட்? இப்போ இன்ஜினியரிங் குவாலிஃபைட் ஆன ஆக்கள் இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி எல்லாம் போடுங்க. ஸ்ரீலங்காவில் இருக்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எல்லாமே நல்ல யூனிவர்சிட்டி தான். எல்லா யூனிவர்சிட்டிலையும் உங்களுக்கு போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணலாம், ரைட்? மொரட்டுவை தான் கட்டாயம் போகணும் அப்படின்னா மற்ற யூனிவர்சிட்டிலாம் வேலை இல்லையா? அதைத்தான் நாங்கள் கேட்குறோம், ரைட்? இப்போ முதல் விஷயம் வந்து கோர்ஸ் ஓர்டர்ஸ், ரைட்? நாங்க இங்க வந்து கோர்ஸ் ஆர்டர் சொல்ல போறதில்லை, இந்த ஆர்டர்ல போட்டுட்டு வாங்கன்னு சொல்ல போறதில்லை. நாங்க உங்களுக்கு ஐடியா ஒன்று தான் தரப்போறோம், ரைட்? சவுதி, அடுத்த ஸ்லைடுக்கு போறீங்களா? ஓகே, இப்போ இதுல உங்களுக்கு ஓகே, இதுல உங்களுக்கு இதுக்குரிய ஒரு விளக்கம் வந்து ஏற்கனவே டாக்டர் நவரத்ன ராஜா தந்திருப்பார். முதலாவது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுவீங்க, பிறகு கட் ஆஃப் வரும், திருப்பி எதுவும் பிரச்சனைனா அப்பீல் பண்ணுவீங்க, செகண்ட் ஃபார்ம் வரும், மாப்பிள்ளை பர்சரி எல்லாம் ஓகே. இந்த ப்ராசஸ் உங்களுக்கு இப்போ ஓரளவு இதுக்குரிய ஒரு ஃப்ரேம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? இப்ப இதுல சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் தான் வந்து அந்த முதல்ல அந்த பேர். நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல போடுற பேர் தான் உங்களோட யூனிவர்சிட்டி எண்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டி லைஃப் வரைக்கும் வரப்போகுது. டிகிரி சர்டிஃபிகேட், டிரான்ஸ்கிரிப்ட்னு சொல்றது வந்து உங்களோட ரிசல்ட்ஸ் கார்டு மாதிரி. உங்களோட யூனிவர்சிட்டி முடிச்ச பிறகு வர ரிசல்ட்ஸ் கார்டு தான் சொல்றது டிரான்ஸ்கிரிப்ட். இப்போ நீங்க இதை வச்சு நீங்க வெளிநாட்டுக்கு படிக்க போறீங்க, இல்லாட்டி வேலைக்கு போறீங்க, அங்கெல்லாம் நேம் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் முதல்ல சொன்ன விஷயம். இந்த நேமம் முதலே இது பிரச்சனை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை அப்பப்ப செஞ்சு கொள்ளுங்க. சரியா, கடைசி நேரம் இதுகள் மாத்துறதுங்கிறது வந்து சரியான கஷ்டமான விஷயங்கள். ஸோ அதுகளை ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ்ல நாங்க இந்த செஷனை கொஞ்சம் குயிக்கா முடிச்சுட்டு நாங்க உங்களுக்கு டைம் தரேன், நீங்க எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது. உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு, இந்த கோர்ஸ் இப்படியா அப்படியா, இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு தான் நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போறோம். உங்களோட பிரச்சனைகளுக்கு தான் நாங்க இங்கே முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அதுகளை கிளியர் பண்றது. நான் முதல்ல ஒரு கோர்ஸ் மேலோட்டமா போயிட்டு அதுக்கு பிறகு நாங்க கலப்போம், இதுகளை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நீங்க அன்மியூட் பண்ணி நீங்க கேள்விகள் எதுவும் இருந்தா கேட்கலாம், ரைட்? ஓகே, இப்போ அதுக்கு இடையில நான் சொல்றப்ப எதுவும் டவுட் இருந்தா நீங்க ஜஸ்ட் மெசேஜ்ல Q&Aல போடுங்க. இதுல Q&A இல்ல, நீங்க ஜஸ்ட் ஒரு chat ஒன்று போடுங்க, நாங்க பார்த்துட்டு நாங்க as soon as நாங்க ரிப்ளை பண்றோம். ஓகே, அதுக்கு அடுத்தது சவுதி, அடுத்த ஸ்லைட் போறீங்களா? ஓகே, இந்த விஷயத்துக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். இருந்தாலும் இது முக்கியமான ஒரு விஷயம்னால நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க தானே?
நான் ரெக்கார்டிங் போகுது. ஓகே தேங்க்ஸ். ஓகே ஓகே இந்த விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நீங்கள் 2023ஆம் ஆண்டு ஏஎல் செஞ்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போட்டாச்சு. ஓகே, அடுத்து அதே நேரம் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து சொல்லுவோமே, இப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் செய்யணும். ஆனால் இன்ஜினியரிங்க்கு மட்டும் இருக்கு. உங்களுக்கு இன்ஜினியரிங் வருமா வராதானோ ஒரு டவுட்ல இருக்கா. நான் உங்களுக்கு இன்ஜினியரிங் தான் செய்யணும். ஓகே, நீங்கள் அதே டைம் செகண்ட் ஷையும் செய்கிறீங்க. ஓகே, செகண்ட் ஷை செய்யறதுனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடக்கூடாதுன்னு இல்லை, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுறதுல எந்த வித பிரச்சனையும் இல்லை. சரியா, போட்டீங்கன்னா அடுத்து என்ன நடக்கும்? இதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு செகண்ட் ஃபார்ம் திருப்பி தருவாங்க. செகண்ட் ஃபார்ம் வந்து இந்த செகண்ட் ஃபார்ம்ல உங்களுக்கு சொல்லுவோமே, இப்போ உங்களுக்கு வந்து குவான்டிட்டி மேத்ஸ் தானே, அப்ப சொல்றேன், நீங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் எலிஜிபிள் இல்லை, குவான்டிட்டி சேவன்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. சரியா, கணினி அளவியலோ என்னமோ சம்திங், ரைட், கணினி அளவியலோ சம்திங், யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ அந்த கோர்ஸ் தான் வந்திருக்குன்னு எப்பவுமே. ஓகே, அப்ப நீங்க அதுக்கு யோசிக்கிறீங்க, செகண்ட் ஷை ஒழுங்கா செய்யலன்னு யோசிச்சு நீங்க அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. சரியா, அதே நேரத்துல நீங்க செகண்ட் ஷையும் செஞ்சிருக்கீங்க. இப்ப செகண்ட் ஷை ரிசல்ட்ஸ் அடுத்த வருஷம் வருதுன்னு வைப்பமே, நீங்க செகண்ட் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. செகண்ட் ஷைல உங்களுக்கு 3A ஒன்று வந்துட்டுதுன்னு வைப்பமே, உங்களுக்கு 3A வந்து ஐலண்ட்ல 100க்குள்ளேயே வந்துட்டீங்கன்னு வைப்பமே, அப்படியே இருந்தாலும் உங்களால செகண்ட் ஷைல இருக்க ரிசல்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோ இன்ஜினியரிங்க்கு போக இயலாது. நீங்க அந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. விளங்குதா? இதே செகண்ட் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணாம உங்களுக்கு செகண்ட் ஷைல 3A வந்துருச்சு, கோர்ஸும் வந்திருக்கு, குவான்டிட்டி சேவர் நம்ம ஒரு கோர்ஸ் வந்திருக்கு, நீங்க செகண்ட் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ ஓகே, செகண்ட் ஷைல வந்த கோர்ஸுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி போகலாம். ஓகே, விளங்குதா? இதுதான் இந்த ரோட் மேப், ரைட்? இதை ஞாபகம் வச்சுங்க. இங்க செகண்ட் ஃபார்மே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு இப்போ செகண்ட் ஷைல 3A ரிசல்ட்ஸ் வந்துச்சு, ஐலண்ட் 100க்குள்ள இருக்கேன், நீங்க மொரட்டோக்கு இதுக்கு தான் போக போறேன் அப்படி இப்படின்னு கதைக்கே இயலாது. விளங்குதா? அது ஒரு ப்ராசஸ், ரைட்? இந்த இது ஒரு தடவை ஒரு வழிப்பாதை மாதிரி தான், நீங்க போனா திருப்பி வரையாது. அதனால இந்த இது முக்கியம். இப்ப நீங்க செகண்ட் ஷை செய்றீங்கன்னா நீங்க இப்ப எக்ஸாம் இப்ப நவம்பரோ என்னமோ நடக்க போகுதுன்னா அதுக்குரிய அந்த நேரத்துக்குரிய இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா, இப்ப நீங்க செகண்ட் ஷை நல்லா செஞ்சிருக்கீங்கன்னா செகண்ட் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் தானே, நீங்க செகண்ட் ஷை நல்லா செஞ்சிருக்கீங்களா இல்லையா, அதை வச்சு டிசைட் பண்ணி போடுங்க. இப்ப அவர் சொல்லிட்டாருன்னு இவர் சொல்லிட்டாருன்னு அவசரப்பட வேணாம், எல்லாத்தையும் யோசிச்சு செய்யுங்க. இது முழுக்க முழுக்க உங்களோட வாழ்க்கை, உங்களோட லைஃப், நீங்க தான் இறங்கி செய்யணும். விளங்குதா? ஓகே, இது விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, அடுத்த ஸ்லைட், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸ்டேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் எங்களோட கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ற ப்ரோக்ராம்ஸை பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீலங்காவில் இருக்க யூனிவர்சிட்டிஸ் ஃபர்ஸ்ட் என்ஜினியரிங்கை முடிச்சுட்டு அங்கால போகும். சரியா, பெரதனியா, மொரட்டுவா, ருகுணா, ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் இருக்கு, ஜெஃப்னா இருக்கு, அதுகள் அந்த மிச்சமூடி யூனிவர்சிட்டி அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. ஜெயவர்தனபுரம், யாழ்ப்பாண ஜெஃப்னா கேம்பஸ், அடுத்தது சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி. சரியா, இந்த 6 யூனிவர்சிட்டிலையும் கொடுக்குற என்ஜினியரிங் டிகிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான டிகிரி கொடுக்குறாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பெரதனியில சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் ப்ராசஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இப்படி ஒரு ஆர்டர்ல போகுது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பெரதனியா இருக்கு. இதே மொரட்டுவைக்கு போனீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்னு இருக்கு. மெக்கானிக்கல் கெமிக்கல் ப்ராசஸ் ஒன்று தான், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஒன்று தான். ஐ திங்க் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கிறது வந்து மொரட்டுவையில கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்கு. சில நேரம் அங்கே மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் புதுசாக ஒன்று இருக்கு, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு. இதே ருகுணு போனீங்கன்னா எல்லாம் டுவெல் டிகிரியா இருக்கும். அதாவது சிவில் அண்ட் என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் 2 டிகிரி சேர்த்து வரும். எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன், அதாவது மொரட்டுவேல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறது வந்து ருகுணால வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஜினியரிங். அதே மாதிரி மெக்கானிக்கல் அண்ட் மேனுஃபேக்சர் இன்ஜினியரிங், மெரைன் அண்ட் நெவல் ஆர்கிடெக்சர், அடுத்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் தனியா இருக்கு. சரியா, இதுல ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நெவல் ஆர்கிடெக்சர் இலங்கையில இருக்க கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியால கொடுக்குற ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, மெரைன் இன்ஜினியரிங் கொடுக்குற ஒரே ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுணா. ஹட்டன்ல இருந்து ஒருத்தர் படிக்கிறாரு, ஹட்டன்ட முதலாவது மெரைன் இன்ஜினியர் படிக்கிறாரு ருகுணால. நான் நினைக்கிறேன் 2020-21 ஆண்டு ஏஎல் எழுதி போனவர். சரியா, பேர் 19 எங்கட பேட்ச். ஓகே, 19. ஸோ ஹட்டன்ட முதலாவது மெரைன் இன்ஜினியர்
இருக்கிறாரு யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுணல. சரியா, அது எங்களுக்கு ஒரு பெருமை, ரைட்? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த டிகிரி ப்ரோக்ராம் வந்து வித்தியாசம், ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் கொடுக்குற ஒவ்வொரு டிகிரி கோர்சஸ்க்கும் உள்ள கோர்சஸ் வந்து வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்லைட். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னா, சவுத் ஈஸ்டர்ன், ஜெய்ப்பூர், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக். லைக் ஜஃப்னாவும் பெருதினே கிட்டத்தட்ட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் வந்து எலக்ட்ரிக்கல் தனியா இருக்கு, எலக்ட்ரானிக் தனியா இருக்கு. ஆனால் அவங்க 2 பேரும் கொம்பைனா தான் வச்சிருக்காங்க, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதே மாதிரி ஸ்ரீ ஜெயவர்த்தனபுரம் வந்து சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கிட்டத்தட்ட சில டிகிரிஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கு, சிலது வந்து சில சின்ன சேஞ்சோட டுவெல் டிகிரியாகவும் இருக்கு, வித்தியாசமான டிகிரியாகவும் இருக்கு. லைக் மொரட்டுவேல இருக்க பயோமெடிக்கல் மாதிரி, ருகுணல நவல் மெரைன் அண்ட் நவல் ஆர்கிடெக்சர், அப்படி புதுசு புதுசா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் இருக்கு. இப்ப சொல்லுவேன், முதல்ல என்ஜினியரிங் எலிஜிபிளான ஆட்களை முதல்ல கருப்போம், ரைட்? இப்ப அவங்க வந்து நீங்க யோசிக்க கூடாது இப்ப இந்த யூனிவர்சிட்டி தான் நல்லா, இந்த எல்லா இதுல இருக்க 6 யூனிவர்சிட்டியுமே நல்லா, 6 யூனிவர்சிட்டிலையுமே வெல் எக்யூப் லேப், வெல் ட்ரெயின்டு லெக்சர்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க, ரைட்? இதுல வந்து இப்ப சொல்லுவேன், ஒருத்தர் மொரட்டோ இல்லாட்டி பெருதனியை தான் போகணும், மிச்சம் எந்த வந்தாலும் நான் போக மாட்டேன், வேற ஏதாச்சும் மொரட்டோயில இருக்க மொரட்டோ ஐடி இல்லாட்டி அது போறேன், அப்படி ஒரு சந்தர்ப்பமே இங்க தேவையில்லை. என்ஜினியரிங் டிகிரின்றது இங்க ஒரு வேர்த்தான டிகிரி, ரைட்? நீங்க இது இவ்வளத்தையும் விட்டுட்டு அங்க போயிட்டு நீங்க வந்து பெருசா இது பண்ண போறது இல்லை, விளங்குதா? ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இருக்கிற என்ஜினியரிங் டிகிரி வந்து நீங்க அந்த என்ஜினியரிங் டிகிரியை வச்சு நீங்க அங்கால உங்களோட கரியரை எந்த விதத்துக்கு வேணாலும் டெவலப் பண்ணலாம். இப்ப நான் வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்கனால சொல்றேன். இப்ப சொல்லுவேமே, ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னு வைங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாவோ என்னத்துலயோ ஒரு சிவில் இன்ஜினியரிங் படிச்சாலும் உங்களால ஹையர் ஸ்டடீஸை வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு மாற இயலும். இதை இன்ஜினியர்ஸ் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், ரைட்? நீங்க என்ன மாதிரி வேணாலும் உங்களைய எவால்வ் பண்ணிக்கலாம் இந்த இன்ஜினியரிங் டிகிரியை வச்சு. அதனாலதான் சொல்றேன். ஏன்னா இப்ப நாங்க இந்த ப்ரோக்ராம் செய்யற தொடங்கின ஒரு கப்புள் ஆஃப் டேஸாவே எங்களுக்கு மாத்தி மாத்தி டெக்ஸ்ட்டுகளும் இதுகளும் வந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு இப்படி என்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து இது ரெண்டும் வராதனால நாங்க மொரட்டு ஐடி போறோம், இல்லாட்டி வேற ஏதாச்சும் கோர்ஸ்க்கு இது பண்றோம். அது தேவையில்லை. அது ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால வந்து சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு அக்ரிடேஷன் இல்லை, இதுக்கு அப்படி அந்த இதுகள் எதுவுமே இல்லை, ரைட்? இப்ப நீங்க எங்க படிச்சாலும் உங்களோட முயற்சியால தான் நீங்க மேல வர போறீங்க, சரியா? சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மொரட்டோ பாடி நான் ஏதாச்சும் பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சு லெக்சர் ஆகணும். நீங்க பேச்சுலர்ஸ் முடிச்ச அடுத்த இதுல இருந்து உங்களுக்கு யாரும் வந்து தூக்கி தர மாட்டான், நீங்க அடுத்த இதுக்கு போறீங்க. அது உங்களோட முயற்சியில தான் இருக்கு. அதனால இந்த விஷயத்த நான் திருப்பி இங்க பதிவு பண்றேன். கோர்ஸ் ஆர்டர் நாங்க சொல்ல போறோம், இந்த யூனிவர்சிட்டி ஆர்டர் நாங்க சொல்ல போறது இல்லை. நீங்க யூனிவர்சிட்டியை வந்து நீங்க யோசிங்க, உங்களோட வீட்டு அம்மா அப்பா உங்களோட ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் இது படிக்க போறேன், இது பண்ண போறேன்னு. இன்னொரு 3வது நபர்கிட்ட கொண்டு போய் கொடுக்காங்க இந்த ஆர்டர், நீங்க சொல்ற ஆர்டர் நான் போடுறேன். இப்ப சொல்லுவேன், நாங்களும் அதுதான். இப்ப நீங்க என்னட்ட போன் பண்ணி கேட்டாலும் இல்லாட்டி எங்களோட டீம்ல இருக்க யார்கிட்டயாச்சும் ஒரு ஆள்கிட்ட போன் பண்ணி கேட்டாலும் கடைசி வரைக்கும் அவங்க இந்த ஆர்டர்ல போடுறதுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் இந்த இதுல முக்கியமான விஷயம், அதை ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்தது நான் நினைக்கிறேன் கோர்ஸ் டீடைல்ஸ் ஆகும். சௌஜி, ஓகே, அதுல இருந்து கண்டினியூ பண்ணிட்டு போங்க. ஓகே, ஷூர். தேங்க்யூ அண்ணா. இப்போ வந்து நாங்கள் என்ஜினியரிங் பற்றி அதுக்குள்ளே உள்ள டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி எல்லாமே தனித்தனியாக பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ஜினியரிங்கை தவிர வேறு என்னென்ன கோர்ஸ் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்தாக்கள் வந்து அப்ளை பண்ணலாம், அது எந்தெந்த யூனிவர்சிட்டியில் இருக்குது, அண்ட் எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து நீங்கள் அப்டிடியூட் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, அப்படி ஏதாவது ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இதுக்கு பிறகு பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களோட யூஜிசி இந்த வருஷத்துக்குள்ள ஹேண்ட் புக்கில் இருந்து நாங்கள் சம்மரைஸ் பண்ணி எடுத்த விஷயங்கள் தான். உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் பை பேஜாக நீங்கள் வாசிச்சுட்டு போக கஷ்டமாக இருக்கும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு சம்மரைஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ முதலாவது கோர்ஸ் வந்து நாங்கள் கதைச்ச மாதிரி என்ஜினியரிங். இது வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஆர்டரோ இல்லாட்டி நாங்கள் உங்களை போட சொல்கிற ஆர்டரோ இல்லை. இது வந்து காமனாக வந்து நாங்கள் அந்த புக்கில் இருந்து எடுத்து எங்களோட இன்டேக்கு அதிகமாக இருக்கிற
கோர்சஸோ இல்லாட்டி நிறைய யூனிவர்சிட்டிஸால் ஆஃபர் பண்ணுற கோர்சஸோ இல்லாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆர்டரில் இருக்கிற கோர்சஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் தான் வந்து இதை வந்து நாங்கள் வந்து நம்ப பண்ணியிருக்கோமே தவிர வேறு எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டருமே இதில் வந்து இல்லை. ஸோ என்ஜினியரிங்னு சொல்லும்போது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியில் வந்து 743 பேர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பேரதனிய, ருஹ்னு, ஸ்ரீஜாவர்தனபுர, ஜஃப்னா, சவுத் ஈஸ்டர்ன்னு சொல்லி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையுமே 100க்கும் மேற்பட்ட என்ஜினியரிங் ஆக்களை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் அடுத்ததா என்ஜினியரிங்னு சொல்லி வர டிகிரிஸ் வந்து 2 இருக்கு. இப்போ என்ஜினியர்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரியான முதலாவது டிகிரி தான் உங்களோட ஹேண்ட்புக்கில் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு கொடுத்துருக்கக்கூடிய என்ஜினியரிங் டிகிரி. அது இல்லாமல் நீங்கள் என்ஜினியர்ன்ற பேர் வந்து 2 டிகிரிக்கு யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து எர்த் ரிசோர்சஸ் என்ஜினியரிங், அடுத்தது வந்து டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் என்ஜினியரிங். ஸோ எர்த் ரிசோர்சஸ் என்ஜினியரிங்னு சொல்லும்போது அதை பற்றி சின்ன ஐடியா ஒன்று சொல்லணும்னு சொன்னால், பொதுவாக வந்து பூமியில் இருக்கிற வளங்களை பற்றி, அதாவது மண்ணுக்கு கீழேயோ இல்லாட்டி நம்மட புவிசார் வளங்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது, அது ஈவன் நீர் வளமாக இருக்கலாம், நிலத்தை பற்றினதாக இருக்கலாம், எல்லாத்தையுமே ஈவன் நீங்கள் சேட்டலைட்ல இருந்து இமேஜஸ் எடுத்து அதை அனலைஸ் பண்ணுறதா இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் வந்து எர்த் ரிசோர்சஸ் என்ஜினியரிங். ஸோ அதில் தான் வந்து நீங்கள் கணியங்களோ இல்லாட்டி எப்படி பிரிச்செடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு நிறைய வந்து படிப்பீங்க. இதில் கெமிஸ்ட்ரி இருக்குமா, ஃபிசிக்ஸ் இருக்குமா, மேக்ஸ் இருக்குமான்னு கேட்டால் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். என்னன்னு சொன்னால் மொரட்டோ யூனிவர்சிட்டியில் இருக்கிற இன்ஜினியரிங் டிகிரிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக தான் போகும். ஸோ அதில் வந்து எல்லா ஸ்பெஷலைசேஷனில் உள்ள பேசிக்குமே வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எல்லா பாடங்களும் கலந்ததாக தான் இந்த டிகிரியோட இன்ட்ரடக்ஷன் எல்லாமே இருக்கும். அடுத்தது டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் என்ஜினியரிங் வந்து இப்போ கொஞ்சம் கவுண்ட் கூட்டி 98 பேராக எடுக்கிறாங்க. இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயராக இப்படி தான் இருக்கு. இதுக்கு வந்து இதில் வந்து என்ன படிப்பாங்கன்னு சொன்னால், பேசிக்காக ஒரு 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 துணி வகையை தயாரிக்கிறதுல இருந்து அதை எப்படி நீங்க ப்ரொடக்ட் பண்ணி அதை எப்படி நீங்க விற்று எக்ஸ்போர்ட் பண்ண போறீங்கன்ற வரைக்கும் A to Z எல்லா விஷயங்களுமே வந்து அந்த இன்ஜினியரிங் டிகிரிகளை உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா நீங்க வந்து அந்த டிகிரியை வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அடுத்தது வந்து குவான்டிட்டி சர்வேயிங். முதல்ல சொன்ன மாதிரி குவான்டிட்டி சர்வேயிங் வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு வந்து 152 பேர் எடுக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட சிவில் இன்ஜினியரிங்க்கு ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். அதாவது சிவில் இன்ஜினியரிங்னு சொல்ல முடியாது, பட் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அந்த அந்த அளவுகளை வந்து நீங்க சர்வேயிங் பண்ணி கொடுக்கறக்கூடிய மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் குவான்டிட்டி சர்வேயிங். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு சொல்ற கோர்ஸ் வந்து 3 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்றாங்க. ஒன்று வந்து ஸ்ரீஜாவர்தனபுர யூனிவர்சிட்டி, அப்புறம் கலனி யூனிவர்சிட்டி, அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் சப்ரகமோ. ஸோ இந்த மாதிரி 3 யூனிவர்சிட்டியில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் டிகிரி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இது மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறது. இந்த கோர்ஸ் வந்து இதில் 2 விதமான கோர்ஸ் இருக்குது. ஒன்று 6வது 7வது கோர்ஸ். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், 6வது கோர்ஸ் வந்து ஐடின்னு மட்டும் இருக்கிறது, மெக்ஸாக்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு கோர்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நாங்கள் 7வதாக போட்டிருக்கிறது வந்து பயாலஜி ஆக்களும் செய்யக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ அந்த கோர்ஸுக்கு வந்து உங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் கூடவா இருக்கும். என்னன்னு சொன்னால், வேறு ஸ்ட்ரீம் ஆக்கெல்லாம் அப்ளை பண்ணுறனால. ஸோ வழக்கமாகவே மேக்ஸ் ஸ்ட்ரீம் ஆக்கள் மட்டும் அப்ளை பண்ணுற கோர்ஸ் வந்து உங்களுக்கு காம்படிஷன் ஓரளவுக்கு ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும். மற்ற ஸ்ட்ரீம் ஆக்களும் அப்ளை பண்ணுற நேரத்தில் அதுக்கான காம்படிஷன் வந்து உங்களுக்கு கூடவா இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து போன வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லி. அதுவும் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த முறையும் போன முறை மாதிரியே 50 பேர் எடுக்கிறாங்க. இதில் வந்து ஏ லெவல் ரிசல்ட்ஸுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஏதோ 2 ஒன்று கம்பைன் மேக்ஸ் இல்லாட்டி ஃபிசிக்ஸ், 2ல் ஏதாவது ஒரு பாடத்தில் மினிமம் C இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் மிச்ச 2 பாடத்துலையும் S இருந்தால் பிரச்சனை இல்லைன்ற மாதிரியான ஒரு ரிசல்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் வந்து இந்த கோர்ஸுக்கு இருக்குது. ஸோ அதை வந்து உங்களோட ஹேண்ட்புக்கில் செக் பண்ணிக்கோங்க. அந்த மினிமம் ரெக்யர்மெண்ட் இல்லாட்டி அந்த கோர்ஸுக்கு உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அடுத்தது வந்து இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேன் மேலே உள்ள 7 கோர்ஸுக்கும் அப்படி எந்த ஸ்பெசிஃபைட் ரெக்யர்மெண்ட்டும் இருக்கல. எதுக்கும் ஹேண்ட்புக்கில் செக் பண்ணிக்கோங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து கட்டாயம் ஏதாவது ஒரு கம்பைன் மேக்ஸ் இல்லாட்டி ஃபிசிக்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்றில் உங்களுக்கு கட்டாயம் C ரிசல்ட்ஸ் வந்து வேணும்.
அடுத்தது வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் பற்றி கதைக்கும் போது இது ரெண்டுமே வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையால் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ். ஆர்கிடெக்சர் வந்து ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். இது ரெண்டுக்கும் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களோட A லெவல் ரிசல்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட O லெவல் குவாலிஃபிகேஷன், அந்த ரிசல்ட் ஷீட், இது எல்லாத்துக்கும் மேலதிகமாக நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையால் நடத்தப்படுற ஆப்டிடியூட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும். ஸோ அதில் பாஸ் பண்ணாதான் இந்த 2 கோர்ஸுக்கும் வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே, இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பூர்த்தி பண்ணுவீங்களா இருந்தால் மட்டும்தான் இந்த 2 கோர்ஸுக்கும் வந்து உங்களை இந்த 2 கோர்ஸ் இதுக்கு பிறகு வர கோர்சஸ்லையுமே உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கிடெக்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சருக்கோ இல்லாட்டி இதுக்கு பிறகு நாங்கள் சொல்ல போகிற கோர்ஸில் எதுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து தனித்தனியாக அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இப்படி இந்த டேட்டில் இந்த இடத்துல இந்த கோர்ஸுக்கான ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது, இதுக்கு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்க வந்து சொல்லுவாங்க எங்கே நடக்குது, எங்கே வரணும், எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு சொல்லி. ஸோ நீங்கள் அந்த இடத்துல கட்டாயம் அதை போய் எழுதினா மட்டும்தான் அதுக்கு பிறகு அந்த கோர்ஸுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் உங்களோட கோர்ஸ் ஆர்டரில் ஆர்கிடெக்சர்னு போட்டிருந்து நீங்கள் அதை ஆப்டிடியூட் எக்ஸாமை சிட் பண்ணாமல் இருப்பீங்களா இருந்தால் எந்த ரீசனுக்காகவும் உங்களை வந்து அந்த கோர்ஸுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஆர்கிடெக்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சரை பற்றி சொல்லும்போது அது ரெண்டுமே வந்து பில்டிங் சம்மந்தப்பட்டது. பில்டிங்ஸில் வந்து இன்டீரியர் டிசைன், எல்லா டிசைன் சம்மந்தப்பட்டது. அது இல்லாமல் மாடலிங்ல இருந்து 3D பில்டிங்ல இருந்து எல்லாமே வந்து அவங்க அதில் செய்வாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருக்குமா இருந்தால் நீங்கள் வந்து அந்த 2 கோர்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து கலனி யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுற கோர்ஸ். இதுக்கும் வந்து சில நேரங்களில் வந்து வேற யூனிவர்சிட்டியா வேற கோர்ஸாக்கள் அப்ளை பண்ணலான்ற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அதை ஒருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. MITன்னு வர 2-3 கோர்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த யூனிவர்சிட்டி தான் நீங்கள் இந்த கோர்ஸுக்கு போகணும்னு யோசிப்பீங்களா இருந்தால் இந்த கோர்ஸை போடும்போது யூனிவர்சிட்டியோட நேமையும் அந்த கோர்ஸ் கோடையும் தெளிவாக பார்த்து போடுங்க. ஏன்னா இதே பேரில் 2-3 கோர்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து ரொம்ப ஃபேமஸாக எல்லாரும் மேக்ஸ்ன்னு சொன்னோன்னே சொல்கிற கோர்சஸ்ல வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது வந்து கிட்டத்தட்ட 6 யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ணுறாங்க. ருஹுண யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஸ்ரீஜயவர்தனபுர, ஜஃப்னா, பிறகு கொழும்பு, கலனிய அண்ட் ட்ரிங்கோமலி கேம்பஸ், அதாவது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஒரு வளாகத்துலையும் அதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து ஆப்டிடியூட் எக்ஸாமோ எதுவும் இல்லை. ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் வந்து நான் ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு சொன்ன மாதிரி ஒரு ரிசல்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் ஒன்று இருக்கு. கம்பைன் மேக்ஸ்ல இல்லாட்டி பிசிக்ஸ்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாடத்துல வந்து கட்டாயம் உங்களுக்கு ஒரு C வேணும். அது இல்லாம நீங்க வந்து மற்ற பாடத்துல S எடுத்திருந்தா போதும், அதாவது சாதாரண சித்தி எடுத்திருந்தா போதும். ஆனா கட்டாயம் உங்களுக்கு ஒரு C வேணும். ஸோ அந்த ரெக்யர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி தான் உங்களை வந்து இந்த கோர்ஸுக்கு செலக்ட் பண்றதா இல்லையான்றதை வந்து அவங்க யோசிப்பாங்க. ஸோ அப்படி அதுகளை வந்து பாருங்க. இப்போ உங்களுக்கு சும்மா சொல்லும் உங்களுக்கு ஒரு நிறைய கோர்சஸ் போட வேண்டி இருக்கு, ஆனா நீங்க எதையாவது விடணும்னு சொல்லும் போது உங்களுக்கு இப்போ 3 இயர்ஸ் ரிசல்ட்ஸை வச்சுட்டு நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடுறீங்கன்னு சொன்னா உங்களோட மினிமம் ரெக்யர்மெண்ட்டை வந்து நீங்க ரிசல்ட்ஸ்ல பூர்த்தி செய்யாட்டி அதை எப்படியுமே உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க இந்த கோர்சஸை பின்னுக்கு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான நீங்க செலக்ட் ஆகக்கூடிய மாதிரியான கோர்சஸை வந்து முன்னுக்கு போடலாம். அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் லாஜிஸ்டிக் இன்ஜினியரிங். இதுவும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையால் ஆஃபர் பண்றது. இதுல வந்து 91 பேர் எடுக்கிறாங்க. இது வந்து முழுக்க ஸ்ரீலங்கான்னு இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அந்த சிஸ்டம்ஸை எப்படி உருவாக்குறது, இப்போ வந்து இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப வந்து ஆட்டோமேட்டடாக வந்து கொண்டு போகிறாங்க. அதாவது நாங்கள் வந்து எப்படி ட்ராஃபிக் லைட் சிஸ்டம்ல இருந்து எப்படி எல்லாத்தையும் ஆட்டோமேட்டடாக மாற்றுறதுன்றதை பற்றி படிப்பிக்கிறாங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால், ட்ராஃபிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் கட்டாயம் இந்த கோர்ஸை வந்து செக் பண்ணலாம். அடுத்தது வந்து நாங்கள் பார்த்தது வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். நாங்கள் ஏற்கனவே ஜென்ரல் செஷன்லையும் இது வந்து அடிக்கடி கதைக்கப்பட்ட ஒரு கோர்ஸ். என்னன்னு சொன்னால் சப்ரகமோ யூனிவர்சிட்டியால் இது மாதிரி இன்னொரு கோர்ஸ் இருந்ததுனால அதை அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துல இருந்து. ஆனால் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ்னு ஏற்கனவே இருந்த கோர்ஸ் வந்து இன்னமும் இருக்கு. அது 180 பேர் சப்ரகமோ யூனிவர்சிட்டியால் எடுக்கிறாங்க. அது இல்லாமல் கொழும்பு யூனிவர்சிட்டியில 120 பேரும், ஸ்ரீஜயவர்தனபுர யூனிவர்சிட்டியில 50 பேரும் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்குறது இண்டஸ்ட்ரியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஃபினான்ஸ். இதுவும் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பாவில் எடுக்கிறாங்க. இதில் வந்து 121 பேர் மொத்தமாக கன்சிடர் பண்ணுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆள், அதாவது பிஸ்னஸ், நீங்கள் வந்து A லெவல் கம்பைன் மேக்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சைடில் தான் கூட இன்ட்ரெஸ்ட், நீங்கள் அதில் தான் போக போகிறீங்கன்னா இருந்தால் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்.
அடுத்தது வந்து டிசைன். டிசைன் வந்து ஆர்க்கிடெக்சர் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்க்கிடெக்சரால யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோயில ஆஃபர் பண்ற இன்னொரு கோர்ஸ். அதுக்கும் வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கு. இது வந்து பில்டிங் சம்மந்தப்பட்ட டிசைன். ஸோ இது இல்லாம இன்னொரு கோர்ஸ் இருக்கு. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லி இது வந்து முழுக்க முழுக்க கார்மெண்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ இது 2க்கும் நடுவுல குழப்பம் நிறைய இருந்திருக்கு. அதனால தான் இதை அடுத்தடுத்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்றோம். என்னன்னா டிசைன்னு சொல்றது பில்டிங் சம்மந்தப்பட்ட கோர்ஸ். அது வந்து ஆர்க்கிடெக்சர் ஃபேக்கல்ட்டியால ஆஃபர் பண்றது. ஃபேஷன் டிசைன்னு சொல்றது வந்து கார்மெண்ட் சைட் சம்மந்தப்பட்டது. அதாவது டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் சைட் சம்மந்தப்பட்டது. உங்களுக்கு அதுகள்ல டிசைன் பண்றதுக்கோ இல்ல பேட்டர்ன் மேக் பண்றதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஆளா இருந்தா கட்டாயம் நீங்க அந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கும் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் வந்து ஒரேடியா தான் வந்து எல்லா ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸுக்கும் கால் பண்ணுவாங்க. ஸோ அதுகளை வந்து நீங்க தெளிவா பார்த்துக்கணும். எப்பப்ப அதுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இப்ப நிறைய முன்ன வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்ப வந்து நிறைய எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே அவங்களோட வெப்சைட்ல இருந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயுமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுறனால உங்களுக்கு வந்து குயிக்கா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அந்த டேட்ஸை பார்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் டெட்லைனுக்குள்ள அந்த டெட்லைன் ரெஜிஸ்டர் பண்ணி செய்ய பாருங்க. அடுத்தது வந்து ஐசிடின்னு சொல்ற கோர்ஸ். இது வந்து வவுனியா கேம்பஸ்ல இருக்கு. இவ்வளோ நாள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னுக்கு வரைக்கும் அது இன்னொரு யூனிவர்சிட்டியோட வளாகமா இருந்தது. இப்ப இன்னொரு தனி யூனிவர்சிட்டியா இருக்கு. அது இல்லாம ரஜரட்டா யூனிவர்சிட்டிலையும் இருக்கு ஐசிடின்ற கோர்ஸ். ஸோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன் நாங்க வந்து ஏ லெவல்ல எல்லாரும் கட்டாயமா செய்திருப்போம்ல ஜிட்டுன்னு சொல்லி ஒரு பாடம். அந்த பாடத்தோட ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷனான ஒரு கோர்ஸ் தான் இது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து தகவல் மற்றும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் மாதிரி தான் படிக்க போறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபினான்ஷியல் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டடிக்ஸ். இதுவும் அந்த 19வது நம்பர் போட்டிருக்க கோர்ஸும் 15வது நம்பர் போட்டிருக்க கோர்ஸும் ஒரே கோர்ஸ் இல்லை. இது 2 தனித்தனி கோர்ஸ். ஸோ ஏதாவது ஒன்றுக்கு நீங்க மாறி அப்ளை பண்றதுனாலும் அதோட கோர்ஸ் கோட வந்து தெளிவா பார்த்து அப்ளை பண்ணுங்க. இந்த கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுணவால ஆஃபர் பண்ற கோர்ஸ். இதுலயும் வந்து நீங்க உங்களுக்கு பிசினஸ் சைட்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா இல்லாட்டி பிசினஸுக்கான மேக்ஸ் நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இருந்தா உங்களுக்கு அந்த கோர்ஸ் வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும். அடுத்தது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆபரேஷன்ஸ் ரிசர்ச். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதேனியால ஆஃபர் பண்ற கோர்ஸ். ஸோ ஆபரேஷனல் ரிசர்ச்ன்ற பாடம் வந்து பொதுவா எல்லா இன்ஜினியரிங் டிகிரிலையுமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வரக்கூடிய ஒரு கோர்ஸ், ஒரு மாடியூல். ஸோ அந்த பாடத்தை வந்து இதுல ஒரு பெரிய கோர்ஸாவே படிக்க போறீங்க. ஸோ இதுவுமே வந்து பிசினஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஒரு பாடம் தான். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் சயின்ஸ். ஏற்கனவே நவீன நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் டிகிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அவங்க ஆசைப்படுற யூனிவர்சிட்டிக்கு வரலன்னு சொன்னோன்னே எல்லாரும் முதல்ல யோசிக்கிறது வந்து இந்த கோர்ஸ் தான். ஏன்னா எல்லாரோட பார்வையிலையும் வந்து இது வந்து ஒரு ஈஸியான கோர்ஸா இருக்கு. அப்படின்னு இல்லை, நீங்க எங்க ஒழுங்கா படிப்பீங்களா இருந்தா எல்லா இடமுமே எல்லா கோர்ஸுமே ஈஸியான கோர்ஸ் தான். ஸோ இங்க உங்களால கிளாஸ் அடிச்சு லெக்சரர் ஆக முடியும்னு சொன்னா கட்டாயம் உங்களால மற்ற கோர்ஸஸையும் செய்ய முடியும். ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் மேல ஒரு கோர்ஸ் கீழேன்னு யோசிக்கிறது இல்லை. பிசிக்கல் சயின்ஸ்ன்றது ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அது வந்து நிறைய யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரை எடுக்கிறாங்க. ஸோ இன்டேக் கூட இருக்கிறனால தான் இது வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஈஸியா கிடைச்சிரும்னு இல்லை, இன்டேக் கூட இருக்கிறனால அது ஈஸியா கிடைக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 8 யூனிவர்சிட்டியால வந்து ஆஃபர் பண்றாங்க. எல்லா யூனிவர்சிட்டிலையுமே 200க்கும் மேற்பட்ட ஆட்களை வந்து இந்த பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸுக்கு எடுக்கிறாங்க. இதே நேரம் பிசிக்கல் சயின்ஸ்லயே அப்ளைட் சயின்சஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு. அதாவது பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கான அப்ளைட் சயின்சஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கு. இதுவும் வந்து 5 யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. இதுலயும் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையுமா சேர்த்து மொத்தமா 500க்கு மேல ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. 500-600 பேருக்கு மேல ஆட்கள் எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து பிசிக்கல் சயின்ஸுக்குள்ளேயே இன்னொரு கோர்ஸ் இருக்கு, ஐசிடின்னு சொல்லி. அதாவது இது வந்து பிசிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் தான், பிசிக்கல் சயின்ஸ் டிகிரி தான் உங்களுக்கு வரும். ஆனா முழுக்க முழுக்க இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா, ஐடி ரிலேட்டடான ஒரு கோர்ஸா தான் நீங்க படிப்பீங்க. இது வந்து 2 கேம்பஸ்ல ஆஃபர் பண்றாங்க. 2 கேம்பஸுக்கும் வேற வேற டிகிரி இருக்கு. அப்ப நீங்க வந்து உள்ளுக்கு ஒரு கேம்பஸுக்கு செலக்ட் ஆகி போனோன்னு தான் அவங்க என்ன டிகிரின்றத உங்களுக்கு வந்து அவங்க செலெக்ஷன் எக்ஸாம் வச்சு அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ஹேண்ட்புக்ல வந்து தெளிவா இருக்கு. எந்தெந்த இடத்துல உள்ளுக்கு வந்து நீங்க எக்ஸாம் எழுதணும், செலெக்ஷன் எக்ஸாம் எங்க எழுதணுன்ற வரைக்கும் எல்லா டீடைலுமே அந்த கோர்ஸுக்கானது உங்களோட ஹேண்ட்புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து மொரட்டோ யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ற இன்னொரு கோர்ஸ் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்.
இது வந்து முழுக்க முழுக்க அர்பன் சிஸ்டம் அதாவது நகர வடிவமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ். ஸோ ஒரு டவுன்ல வந்து எந்த இடத்துல என்னென்ன பிளான் பண்ணணும், எப்படி பிளான் பண்ணா அது ஒரு அர்பன் டவுனா வந்து நாங்க மாத்தலாம், எப்படி அதை மாடர்னைஸ் பண்ணலாம், எது வந்து அதோட ரொம்ப முக்கியமான ஆர்கிடெக்சரா இருக்கு, எதை நாங்க மாத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த கோர்ஸ்ல வந்து நீங்க படிப்பீங்க. ஸோ உங்களுக்கு அப்படி ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்ற அந்த சைட்ல உங்களோட பேஷன் இருக்குமா இருந்தா நீங்க வந்து அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து சர்வேயிங் சயின்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சர்வேன்னு சொல்றது வந்து நாங்க எப்படியுமே வந்து ஒரு வீடோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பில்டிங் கட்ட முன்னுக்கு வந்து கட்டாயம் அளவெடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். மெஷர் பண்றது, சர்வே பண்றதுன்றது. ஸோ அது வந்து ஒரு சப்ரகம யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. அது இல்லாம இன்னொரு கோர்ஸும் வந்து நாங்க பின்னுக்கு பார்ப்போம். சர்வேயிங் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. அடுத்தது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது வந்து UAVLSA யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு வந்து 100 பேர் எடுக்கிறாங்க. இப்ப இது வரப்போற UAVLSA யூனிவர்சிட்டி பத்தின டிகிரீஸ்ல வந்து இதுவரைக்கும் வந்து அவங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் வந்து நிறைய டிகிரீஸுக்கு இருந்தது. ஆனா இந்த வருஷத்துல இருந்து UAVLSA யூனிவர்சிட்டி ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கு பிறகு நீங்க அந்த கோர்ஸுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு சொன்னா ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. அடுத்தது டேட்டா சயின்ஸ். இது போன முறை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ். போன முறை 50 பேர் இன்டேக் எடுத்தாங்க. இந்த முறை சப்ரகம யூனிவர்சிட்டியால 65 பேரா அந்த இன்டேக்கை வந்து கூட்டியிருக்காங்க. அதுக்கு ரீசன் வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் டிமாண்ட் வந்து கூட இருக்கிறதா அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி இருக்கிறனால அவங்க வந்து அதை கூட்டியிருக்காங்க. அடுத்தது வந்து லோ வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒப்பீனியன் இருக்கு. ஆர்ட்ஸ் படிக்கிற ஆட்கள் தான் வந்து லோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லா ஸ்ட்ரீம்ல இருக்க ஈவன் மேக்ஸ் பயோன்னு சொல்லி எல்லா ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆட்களுமே வந்து நாங்க லோக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணி போன ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து மெயினா நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா அந்த கோர்ஸுக்கு நிறைய ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது உங்களோட ஓலெவல் ரிசல்ட்ஸ், ஓலெவல்ல தமிழ் அல்லது நீங்க தமிழ் மீடியமா இருப்பீங்களா இருந்தா தமிழ்ல வந்து சி இருக்கணும். அப்படி இல்லை நீங்க சிங்கள மீடியம்னு சொன்னா சிங்கள மீடியம்ல சி இருக்கணும். அது இல்லாம இங்கிலீஷ் ரிசல்ட்ஸும் சியா இருக்கணும். ஸோ அப்படி கொஞ்சம் ஓலெவல் ரிசல்ட்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸும் வந்து லோல இருக்கு. ஸோ அதையும் நீங்க பார்த்து செக் பண்ணி அந்த மினிமம் குவாலிஃபிகேஷனை நீங்க பூர்த்தி செய்வீங்களா இருந்தா நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் டெலிவிஷன் சம்மந்தப்பட்டது. அது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஜஃப்னாலையும் ட்ரிங்கோமலி கேம்பஸ்லையும் இருக்கு. அதுலயும் வந்து மொத்தமா சேர்த்து 450 பேருக்கு மேல ஆட்கள் எடுக்கிறாங்க. அடுத்தது பீஸ் அண்ட் கன்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன். இது வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறதுலயே இந்த கோர்ஸ் வந்து இந்த கெலனி யூனிவர்சிட்டியில மட்டும்தான் ஆஃபர் பண்றாங்க. இந்த சைட்ல அதாவது ஜஸ்டிஸ் ப்ரிவைலன்ஸ் சைட்ல ஒரு சமாதானம் பத்தி படிக்கிற, நீதி மற்றும் சமாதானம் பத்தி படிக்கிற ஒரு இடமா தான் வந்து இந்த கோர்ஸா தான் இது இருக்க போகுது. ஸோ நிறைய பேருக்கு வந்து நாங்க நினைக்கலாம் மேக்ஸ் செஞ்சா இந்த சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னு. பட் ஸ்டில் நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு இல்ல இந்த பக்கம் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இந்த பக்கம் போகணும்னு ஆசைப்படுறீங்களா இருந்தா நீங்க வந்து அந்த மாதிரியான கோர்சஸையும் கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு வந்து கெலனி யூனிவர்சிட்டியால 36 பேரை இந்த முறை எடுக்கிறதா இருக்காங்க. அடுத்தது ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து பிஸ்னஸ் ஃபேக்கல்ட்டியால மொரட்டோ யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல வந்து இதுவும் வந்து முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட் சைட்லயும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் தான் போகும். இது வந்து மெக்ஸாக்களும் காமர்ஸ் செய்தாக்களும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து சில நேரம் காம்படிஷன் வந்து கூட இருக்கலாம். அங்க உள்ளுக்கு போனோன்னா உங்களுக்கு வந்து நிறைய செலெக்ஷன்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லயோ இல்லாட்டி பிஸ்னஸ் சைட்லயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய கோர்சஸ்ல இதுவும் ஒண்ணா எடுக்கலாம். இதுக்கு வந்து யூனிவர்சிட்டியால 81 பேரை வந்து எடுக்கிறாங்க. அது இல்லாம அடுத்தது இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற கோர்ஸும் வந்து இப்ப கிட்டத்துல புதுசா ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ண ஒரு கோர்ஸ். அதுக்கு வந்து போன முறை மாதிரியே இந்த முறை 80 பேர் இன்டேக் எடுக்கிறாங்க கெலனி யூனிவர்சிட்டியால. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டியில வந்து இது வந்து என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டைம் எலக்ட்ரானிக்ஸையும் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் ஒன்னா சேர்த்த ஒரு கோர்ஸ் வந்து இதுதான். இது வரைக்கும் ஈவன் என்ஜினியரிங்ல கூட நாங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் தனியாவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாவும் தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ண ஒரு ஸ்டடீஸை கொடுக்குற கோர்ஸ் வந்து இந்த கெலனி யூனிவர்சிட்டியில இருக்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் சைட்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா இப்போ ஏ லெவல்ல நீங்க பிசிக்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல உங்களுக்கு பேஷன் இருக்குமா இருந்தா நீங்க வந்து உங்களோட
மேபி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறது குறைவா இருக்கலாம் அப்படி இப்படின்னா, இல்லாட்டி நீங்க ஒரு ஷுவர் இல்லாம ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னா கூட நீங்க இந்த கோர்சஸை வந்து மேல போட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கூட. அடுத்தது வந்து நான் சொன்ன அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் கேன்சல் பண்ண டிகிரிஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்டர்பிரினியர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், மினரல் ரிசோர்சஸ் அண்ட் டெக்னாலஜி, இது எல்லாமே வந்து UAVLSA யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்ற கோர்சஸ். இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க 100க்கு மேற்பட்ட அக்கள் எடுக்கிறாங்க. ஸோ இதுகளுக்கெல்லாம் அப்ளை பண்ணா வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் கூட. ஸோ ஆனா அதே நேரத்துல வந்து இதுக்கு வேற வேற ஸ்ட்ரீம் ஆக்களும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இது வந்து தனியா மேக்ஸ் ஆக்களுக்கு மட்டும் இல்ல கோர்சஸ் இல்ல. ஸோ அதனால இதுக்கு காம்படிஷனும் கூட இருக்கும். ஆனா ஆக்கள் கூட எடுக்கிறனால உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸுமே கூட இருக்கும். ஸோ இதுகளை வந்து நீங்க மிஸ் பண்ணாம உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்னு சொல்லி, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது முக்கியம். இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்குன்றத கண்டுபிடிச்சு அதை அப்ளை பண்ணுங்க. அடுத்தது வந்து ஃபிசிக்கல் எடியூகேஷன், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுமே வந்து நாங்க கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் சம்மந்தப்பட்டது. அதாவது முழுக்க முழுக்க ஃபிசிக்ஸ் இது வரைக்கும் நீங்க கிரேட் O லெவல் வரைக்கும் எடுத்திருந்த HPTன்ற சப்ஜெக்ட்ல என்னென்ன படிச்சீங்களோ அதோட ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷனா இந்த கோர்சஸ் வந்து இருக்க போகுது. இது வந்து அப்படியான டிகிரிஸ் தான் இருக்க போகுது. இது வந்து மொத்தமா வந்து உங்களுக்கு ஜஃப்னா யூனிவர்சிட்டியிலையும் சப்ரகம யூனிவர்சிட்டியிலையும் ஃபிசிக்கல் எடியூகேஷன் கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீஜெயவர்தனபுரையிலையும் கெலனியிலையும் சப்ரகமுவையிலையும் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. இது ரெண்டுக்குமே வந்து பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. ஸோ அது வந்து அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களோட ஹேண்ட் புக்லையும் இருக்கு. இது ரெண்டுக்கும் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு. அதுல நீங்க பாஸ் பண்ணாதான் இந்த 2 கோர்ஸுக்கும் வந்து உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் சயின்சஸ் வந்து கெலனி யூனிவர்சிட்டியால் ஆஃபர் பண்ற கோர்ஸ் 75 பேரை இந்த முறை இன்டேக் பண்றாங்க. இதுக்கும் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம், அதாவது இதுலயே ஆப்டிடியூட் எக்ஸாம்னு சொல்றது வந்து என்னன்னா உங்களோட ஸ்பீச் ஸ்கில்ஸையும் உங்களோட ஹியரிங் ஸ்கில்ஸையும் வந்து செக் பண்றதுக்கான ஒரு டெஸ்ட், பிசிக்கல் டெஸ்டா தான் அந்த ஆப்டிடியூட் எக்ஸாம் இருக்கும். அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம் அண்ட் இவென்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து UAVLSA யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்ற கோர்ஸ். இதுக்கும் வந்து மற்ற எல்லா ஸ்ட்ரீம்ல உள்ள ஆக்களுமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். இது சப்ரகமு யூனிவர்சிட்டிலையும் ரஜரட்டையிலையும் இருக்கு. 2 யூனிவர்சிட்டிலையும் சேர்த்து கிட்டத்தட்ட 180 பேருக்கு மேல இதுக்கு வந்து இன்டேக் பண்றாங்க. அடுத்தது டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்ல வந்து நிறைய கேம்பஸ்ல, அதாவது கிட்டத்தட்ட 4 கேம்பஸ்ல வந்து இது ஆஃபர் பண்றாங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸா வந்து உங்களோட O லெவல் ரிசல்ட்ஸ் இல்லாட்டி A லெவல் ரிசல்ட்ஸ்லயே நீங்க எடுத்திருக்கிற உங்களோட இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து காட்ட வேண்டி வரும். ஸோ இதுக்குமே வந்து ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸை வந்து நீங்க உங்களோட ஹேண்ட் புக்ல வந்து செக் பண்ணலாம். அதுல வந்து எந்தெந்த பாடத்துக்கு எந்தெந்த ரிசல்ட்ஸ் இருக்கணுன்றது வந்து அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ அதை ஒருக்க நீங்க செக் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ், இதுலயும் வந்து ஆப்டிடியூட் எக்ஸாம் ஒன்று இருக்கும். அதாவது ஃபில்ம் அண்ட் டெலிவிஷன் ஸ்டடீஸ் ரிலேட்டடான ஆப்டிடியூட் எக்ஸாம் தான் இதுலயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்றதுக்கு, அதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவையோ அதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு ஆப்டிடியூட் எக்ஸாம் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கெலனியாவால வைக்கிறாங்க. இதுக்கு இந்த முறை 60 பேரை வந்து அவங்க இன்டேக் பண்றாங்க. அது இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வவுனியா யூனிவர்சிட்டியால 101 பேர் எடுக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ருகுணையால மெரைன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் சயின்சஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ், அது வந்து 100 பேருக்கு எடுக்கிறாங்க இந்த முறை இன்டேக். அதுவும் வந்து ரொம்ப பாப்புலரா எல்லாருமே எல்லா ஸ்ட்ரீம்ல இருக்கிற ஆக்களும் வந்து தேடி வந்து அப்ளை பண்ற ஒரு கோர்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு மெரைன் சைட்ல இல்லாட்டி வாட்டர் சயின்ஸ் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா, அதாவது கடல் சார்ந்த படிப்புகள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா நீங்க அதை வந்து ஒரு கோர்ஸ் உங்களோட சாய்ஸா வந்து நீங்க அதுல ஆட் பண்ணலாம். அடுத்தது ஃபுட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து ஃபுட் டெக்னாலஜியையும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டையும், அதாவது நாங்க முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபுட்டை வந்து தயாரிக்கிறதுல இருந்து அவங்க மேனேஜ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ற ப்ரொடக்ஷன் லெவல் வரைக்கும் படிப்பிக்கிற ஒரு கோர்ஸா இருக்கும். இது வந்து சப்ரகமு யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. அதுக்கு இந்த முறை 135 பேர் எடுக்கிறாங்க. அதே நேரம் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த இடத்துல தான் நான் முதல்ல சொன்னேன் ஒரே பேர்ல 2 கோர்சஸ் இருக்கும்னு சொல்லி. நாங்க முதல்ல பார்த்தது வந்து MIT கெலனியா யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றது. இது வந்து சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றது. ஸோ உங்களுக்கு ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு இதுக்கு தான் போகணும்னு உங்களுக்கு எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமா இருந்தா நீங்க கோர்ஸ் போடும்போது யூனிவர்சிட்டி பேரையும் யூனிகோடையும் மறந்துடாம ஒழுங்கா பார்த்து போடணும்.
அடுத்தது பிசினஸ் சயின்சஸ். இது வந்து மொரட்டுவ யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. இது வந்து அநேகமா பொதுவா வந்து காமர்ஸ் படிக்கிற ஆட்கள் அப்ளை பண்ற ஒரு அவங்களோட ஒரு 2வது 3வது சாய்ஸா இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். இது வந்து மேக்ஸ் ஆட்களுக்கும் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுக்கு காமர்ஸ் ஆட்களும் போட்டி போடுவாங்கன்றனால காம்படிஷன் கூடவா இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கான நீங்க வந்து ஒரு நல்ல இதுல இருப்பீங்களா இருந்தா உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கிறதுக்கான சான்ஸுமே கூட இருக்கு. அடுத்தது வந்து ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ்ன்னு சொல்றது. இது வந்து என்னன்னு சொன்னா இது பேரை வச்சுட்டு நாங்க இது வந்து ஜியோகிராஃபி ரிலேட்டடா இருக்கும்னு இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிட்டத்தட்ட கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். அதாவது யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதேனியாவால ஆஃபர் பண்றாங்க. இது எப்படி இருக்கும்னு சொன்னா உங்களோட சேட்டலைட் இமேஜஸை வச்சு நீங்க வந்து ஒரு இடத்த வந்து அனலைஸ் பண்ணக்கூடியதா, எந்த அளவுக்கு டீப்பா அதை அனலைஸ் பண்ணலாமோ, ஒரு புவியியல் இது மெப்பை வந்து எவ்வளவுக்கு டீப்பா உங்களால அனலைஸ் பண்ணலாமோ அந்த மாதிரி உங்களோட ஜிபிஎஸ் சிஸ்டம்ல இருந்து எல்லா டெக்னாலஜிஸுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸா வந்து இந்த கோர்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். இதை பத்தி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து UAVLSA யூனிவர்சிட்டியால ஆஃபர் பண்றாங்க. இப்ப வந்து இந்த கோர்ஸுமே வந்து சரியான டிமாண்ட்ல இருக்க கோர்ஸ். என்னன்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருக்கிற நிறைய கம்பெனிஸ்ல வந்து இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ்னு சொல்லி தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. ஸோ அந்த மாதிரியான இதுகளுக்காக நிறைய பேர் வந்து இந்த சைட்லயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்றாங்க. அடுத்தது வந்து ஹெல்த் டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், பிறகு யோகா அண்ட் தெரபிஸ்ட் சைக்காலஜி, அண்ட் அதுக்கு பிறகு சோஷியல் ஸ்டடீஸ் அண்ட் இண்டிஜினஸ் நாலேஜ். இது எல்லாமே வந்து கம்பஹா விக்ரமாராஜ் இன்ஸ்டிடியூட்ல வந்து படிப்பிக்கிறாங்க. இது 3மே வந்து கிட்டத்தட்ட உங்களோட பிசிக்கல் எடியூகேஷன் சம்மந்தப்பட்டதா தான் இது எல்லாமே இருக்க போகுது. ஸோ இது ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லும் போதுமே வந்து அவங்க ஹெல்த் டூரிசமாக தான் அதை வந்து பார்க்குறாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அந்த சைடில் ரிலேட்டடான கோர்சஸாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு அப்படி எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தால் நீங்கள் கட்டாயம் அந்த கோர்சஸையும் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் அப்ளைட் லிங்குவிஸ்ட். இது வந்து UAVLSA யூனிவர்சிட்டியால 50 பேர் இந்த முறை இன்டேக் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ல நீங்க அட்வான்ஸ்டா ஏதாவது லாங்குவேஜஸ் அட்வான்ஸ்டா நீங்க டிகிரி செய்யணுமா இருந்தா இந்த டிகிரியை வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது கிரியேட்டிவ் மியூசிக் டெக்னாலஜி அண்ட் ப்ரொடக்ஷன். இது எல்லாமே வந்து கிட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்சஸ். அதனால தான் வந்து இது வந்து பின்னுக்கு நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து UAVLSA யூனிவர்சிட்டி. இதுல வந்து கிட்டத்தட்ட 216 பேர் எடுக்கிறாங்க. இப்ப பிளான்டேஷன் சொல்லும்போது நாங்க வந்து எங்களுக்கு தெரிஞ்ச பிளான்டேஷன் வந்து டீம் பிளான்டேஷன் மட்டும்தான். பட் முழு ஸ்ரீலங்காலையுமே நிறைய பிளான்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து தனித்தனியா ஒவ்வொரு பிளான்டேஷன் பத்தியும் அதை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, அதாவது அதை எப்படி நீங்க ஒரு தொழில் ரீதியா அதை எப்படி நடத்தி கொண்டு போறதுன்ற வரைக்கும் அதுல வந்து படிப்பிப்பாங்க. இது வந்து ஏற்கனவே டீ டெக்னாலஜி அண்ட் வேல்யூ எடிஷன் சொல்லி எல்லாம் பழைய கோர்சஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் அவங்க ஒன்னா சேர்த்து இப்படி ஒரு பெரிய கோர்ஸா பிளான்டேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜின்னு கொண்டு வந்திருக்காங்க. அதனாலதான் அதுக்கு இன்டேக்குமே வந்து 200க்கு மேல எடுக்கிறாங்க. அடுத்தது வந்து பிரைமரி எஜுகேஷன். இது வந்து லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணது. இதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ் கொஞ்சம் இருந்தது. போன முறை வந்து அது சிங்கள மீடியம் ஆக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணலான்ற மாதிரியான ஒரு கண்டிஷன் இருந்தது. இந்த முறை உங்களுக்கு அப்படி எதுவும் கண்டிஷன் இருக்குமான்றதை நீங்க ஒருக்க செக் பண்ணி பாருங்க. அதாவது உங்களோட O-level ரிசல்ட்ஸை வந்து நீங்க சப்மிட் பண்ணணும். அதுல சிங்கள மீடியம்ல சிங்களத்துல வந்து C இருக்கணும்னு நினைக்கிறேன் மினிமம். ஒருக்க அதை செக் பண்ணிட்டு இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்றதுனா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்புவால ஆஃபர் பண்ற ஒரு கோர்ஸ். அடுத்ததா தான் உங்களோட புதுசா இந்த முறை இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிமர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ். இது வந்து கிட்டத்தட்ட மெட்டீரியல்ல நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க பாலிமர்ஸ் பத்தி. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இந்த கோர்ஸ் இருக்கலாம்னு சொல்லி இருக்கும். இது வந்து ஸ்ரீஜாவர்தன யூனிவர்சிட்டியால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து ஃபர்ஸ்ட் இன்டேக்கா அவங்க வந்து 50 பேரை இந்த கோர்ஸுக்கு எடுக்கிறாங்க. ஸோ அந்த கோர்ஸை பத்தி நாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா, அதாவது புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்க கோர்ஸ்ன்றனால அதோட கோர்ஸ் கோட் உங்களுக்கு அந்த புக்ல இருக்கு 139. அதை ஒரு அப்ளை பண்ணும்போது தெளிவா பாருங்க. இதுக்கான மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து ஏதாவது 3 சப்ஜெக்ட், அதாவது பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஆர் பிசிக்ஸ் இந்த கம்பினேஷன்லயோ இல்லாட்டி மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதுல தான் நாங்க மேக்ஸ் ஆக்கள் வரோம். ஸோ மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் இதை செய்த ஆக்களோ வந்து மினிமம் எல்லாத்துலயும் 3S கிரேட் இருக்கணும் உங்களுக்கு. அதாவது 3S இருக்குமா இருந்தா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். நீங்க மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ்னு செஞ்சு உங்களுக்கு 3S இருக்குமா இருந்தா நீங்க வந்து இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்தது வந்து
அதில் உங்களுக்கு தரப்போகிற டிகிரி வந்து அவங்க தந்திருக்காங்க. பிஎஸ்சி ஹானர்ஸ் பாலிமர் சயின்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி வருது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீஜாவர்தனபுரையால் ஆஃபர் பண்ணுற ஒரு 4 வருஷ கோர்ஸ். இங்கே இருக்கிற அநேகமான கோர்சஸ் வந்து நாங்கள் இதில் மென்ஷன் பண்ணாட்டியும் உங்களோட ஹேண்ட்புக்கில் எல்லாம் தெளிவாக இருக்குது. இதில் இருக்கிற அநேகமான கோர்சஸ் வந்து இங்கிலீஷ் மீடியமில் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. சில கோர்ஸில் சில மாடியூல்ஸ் மட்டும் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில், இப்போ ஒரு உதாரணத்துக்கு டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸோ இல்லாட்டி லோவோ இல்லாட்டி பீஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷனோ இந்த மாதிரி கோர்சஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாடியூல்ஸ் வந்து வேறு வேறு லாங்குவேஜில், அதாவது மினிமம் தமிழ் இல்லாட்டி சிங்களம் இப்படி ஏதாவது லாங்குவேஜில் வந்து ஆஃபர் பண்ணலாம். அது அந்த கோர்ஸ் மாடியூலை பொறுத்தது. ஸோ இதுதான் புதுசாக வந்திருக்கிற கோர்ஸ். இதிலிருந்து வந்து ராம் பிரசாத் வந்து கண்டினியூ பண்ணுவார். ராம். ஓகேக்கா. ஸோ அக்கா லாஸ்ட்டாக சொன்னது ப்ரைமரி எஜுகேஷன் பற்றி நான் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ ப்ரைமரி எஜுகேஷன்றது இந்த டிகிரி லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டிகிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் தான். ஸோ மற்ற எல்லா டிகிரியுமே மோஸ்ட்லி இங்கிலீஷ் மீடியம் தான் டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரைமரி எஜுகேஷன் வந்து சிங்கள மீடியம் டிகிரி. சரி, ஸோ அதுக்கான ரிக்யர்மெண்ட் லாஸ்ட் இயர் மாதிரியே இந்த வருஷமும் அதுக்கான ரிக்யர்மெண்ட் வந்து ஓலெவல் ரிக்யர்மெண்ட் இருக்குது. சரி, மேக்ஸ், இங்கிலீஷ், சிங்கள லாங்குவேஜ் ரிசல்ட்ஸ் இருக்கணும், சி இருக்கணும். ஸோ அதை ஒருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட ஹேண்ட் புக்கில் செக் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். ஸோ அதில் என்ன பிரச்சனைனா, ஸோ தமிழாக்கள் நீங்கள் சிங்கள மீடியம் ஸ்டடி பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம், இல்லைனா முடியாது. இப்போ சில நேரம் யாரும் கேட்கலாம், செகண்ட் லாங்குவேஜ் சிங்களம் நான் இப்போ ஓலெவல் முடிய சில ஆக்கள் மோஸ்ட்லி செய்வீங்க. மோஸ்ட்லி வந்து சிங்கள லாங்குவேஜ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக செய்வீங்க. ஸோ அப்படியான ஆக்களும் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கேட்குற அந்த ஓலெவல் சப்ஜெக்ட் மேக்ஸ், இங்கிலீஷ், சிங்கள லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர். இப்படி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் இருக்கோ, ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் சிங்கள மீடியம் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா சிங்களம் இருக்கு. ஸோ அந்த சப்ஜெக்ட் செஞ்சுருந்தா தான் நாங்கள் அப்ளை பண்ண முடியும். ரைட். செகண்ட் லாங்குவேஜ் செஞ்சுட்டு எங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அப்படி ஒன்று இருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் டீட்டெயிலாக ஹேண்ட் புக்கில் பார்த்துக்கொள்ளலாம். சரி, ரைட். ஓகே. ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்திருக்கும். ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் உள்ள கோர்சஸ் அதுகள் பற்றி ஓரளவு ப்ரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று கிடைச்சிருக்கும். ஸோ இப்போ நான் கண்டினியூஸாக நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். சரி, ஸோ அதுக்கு முன்னாடி செட் ஸ்கோர் கட் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஸ்கோர் கட் ஆஃப்னு சொல்கிறது பற்றி என்னன்னு ப்ரீஃபாக இருக்கா பார்ப்போம். சரி, ரைட். இப்போ உங்களோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு ஹேண்ட் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, ஸோ உங்களோட பேட்சுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஹேண்ட் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த மாதிரியான இப்போ நீங்கள் ப்ரெசன்டேஷனில் பார்க்குற மாதிரியான ஸ்லைட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. சாரி, இந்த ஸ்லைடில் பார்க்குற மாதிரியான சார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ரைட். செட் ஸ்கோர் கட் ஆஃப்னு சொல்லி சார்ட் ஒன்று இருக்கும். அந்த சார்ட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் செப்பரேட்டாக, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கோர்சஸ்க்கும், ரைட், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு கோர்சஸ், அது காமனாக இல்லாமல் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி, ரைட், செப்பரேட்டாக ஸ்பெசிஃபிக்கலி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி கோர்சஸுக்குமான கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது என்ன விஷயம்னு சொன்னா, இது இப்போ உங்களோட புக்ல உள்ளது வந்து உங்களோட பேட்சுக்கானது இல்லை. நீங்க போயிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. நீ கட்டாயம் திரும்ப எடுத்து அதை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட பேட்ச் வந்து என்ன 23-24 யூனிவர்சிட்டி அட்மிஷன் 2023-24, அதான் உங்களோட பேட்சுக்கான அந்த அகாடமிக் இயர். ரைட். ஸோ இன்னைக்கு போயிட்டு ரெஃபர் பண்ணி பாருங்க. இது வந்து உங்களோட இயரா இருக்காது, அதுக்கு ப்ரீவியஸ் பேட்சா இருக்கும், உங்களோட சீனியர் பேட்சா இருக்கும். ஐ மீன் 22-23 சார்ட் தான் உங்களோட புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதை மிஸ்கைட் பண்ணுறது, இவங்க கொடுத்த கட் ஆஃப் தான் ரைட், இதுதான் கட் ஆஃப், அப்போ இந்த கட் ஆஃப் இருந்தால் தான் நான் இதை அப்ளை பண்ணணும், இல்லைன்னா இதை விட குறைய இருந்தால் அந்த கோர்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதை ஒரு மிஸ்கைடாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது கன்செப்ட் இல்லை. அந்த புக்கில் கொடுத்துருக்கிறது வந்து உங்களோட பேட்சுக்கானது கிடையாது, உங்களோட சீனியர் பேட்சுக்கானது. ரைட். ப்ரீவியஸ் இயருக்கான ப்ரீவியஸ் அகாடமிக் இயருக்கான கட் ஆஃப் சார்ட் தான் அது. இன்னைக்கு போயிட்டு கட்டாயம் இதை செக் பண்ணி பாருங்க. உங்களோட இயர் போட்டிருக்காது, அதுக்கு முன்னாடி உள்ள வருஷம் தான் அதுல இருக்கு. ஸோ எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக தான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நவீன் அண்ணாவா இருக்கட்டும், டாக்டர் நவராஜ் சார் இருக்கட்டும், எல்லாமே மென்ஷன் பண்ண மாதிரி இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக தான். ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரைட். இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் எந்த யூனிவர்சிட்டியில டிமாண்ட் கூடவா இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த சார்ட் யூஸ் பண்ணுறதே ஒழிய, இதை வச்சுட்டு நீங்க உங்களோட ப்ரிஃபரன்ஸ் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளாதீங்க. இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு தான். ரைட். அதே நேரம் இது ஒவ்வொரு வருஷமும் பெரிய சேஞ்சஸும் இல்லை, அது உண்மைதான். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சார்ட்ல பாருங்க, கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் பேராதெனி யூனிவர்சிட்டிக்கான செட் ஸ்கோர் 1.9344ன்னு சொன்னா, அது நெக்ஸ்ட் இயர் வந்து பெரிய ஒரு வேரியேஷன் வராது. ஐ மீன் நெகட்டிவ்க்கோ 0 அப்படி குறைய போறது இல்லை, 3 somethingக்கு கூட போறது இல்லை, பெரிய வேரியேஷன் இல்லை, ஒரு சின்ன வேரியேஷன் தான். பட் அதை எங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது.
அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து அதை டிசைட் பண்ணும். அந்த வருஷம் சிட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பாப்புலேஷன், மற்றது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பேசிஸ்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுகள் தான் அந்த மெரிட்ஸ், அதுகள் எல்லாமே தான் நம்பர் ஆஃப் மெரிட்ஸ், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அப்சர்வ் பண்ண நம்பர் ஆஃப் மெரிட்ஸ், இதுகள் தான் அதை வந்து டிசைட் பண்ணும் அந்த செட் ஸ்கோர் கட் ஆஃப். ஸோ அது எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் எடுப்போம். பேராதனை யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் சொன்னா நுவரெலியா டிஸ்ட்ரிக்டான உங்களோட சீனியருக்கான கட் ஆஃப் அது எப்படி வந்திருக்குன்னு சொன்னா, இப்போ உங்களோட டிரெக்ட் சீனியர்ஸ் லாஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணது, அதுவும் இப்போ பேராதனை இன்ஜினியரிங்னு எடுத்தா அதுல என்டர் பண்ணாக்கள் இப்போ நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட்ல எங்க டிஸ்ட்ரிக்ட்ல 5 பேர் போறாங்கன்னு வைப்போம். ஸோ அந்த 5 பேர்ல செட் ஸ்கோர் படி கடைசியா உள்ளவரோட செட் ஸ்கோர் தான் செட் ஸ்கோர் கட் ஆஃப்னே சொல்றது. என்ன சொல்றது விளங்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொலம்பு யூனிவர்சிட்டின்னு எடுத்தோம்னா அதோட செட் ஸ்கோர் ஒரு வேல்யூ ஒன்று காட்டுதுன்னு வைப்போம். அந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னா, ஸோ இப்போ உங்களோட புக்ல உள்ளது உங்களோட ப்ரீவியஸ் அகாடமிக் இயருக்கான செட் ஸ்கோர் கட் ஆஃப் மார்க்ஸ் தான் அது. ஸோ அப்போ லாஸ்ட் இயர் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல கொலம்பு யூனிவர்சிட்டி பிசிக்கல் சயின்ஸ்க்கு ஒரு 2 பேர் போனாங்கன்னு வைப்போம். அந்த 2 பேர்ல மினிமம் செட் ஸ்கோர் தான் கட் ஆஃப்னு நாங்கள் சொல்றோம். அதுல அந்த 2 பேர்ல யாருக்கு குறைய செட் ஸ்கோரோ அவரை தான் அந்த மினிமம்னு சொல்றோம், கட் ஆஃப்னு சொல்றோம். அப்போ ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காகத்தான் இது இருக்கே ஒழிய இது உங்களோட பேட்சுக்கானது இல்லை. நிறைய பேர் இது வந்து மிஸ்கைட் பண்ணிட்டு இதை பார்த்துட்டு ரைட் இதுக்கு செட் ஸ்கோர் கூட இருக்கு எனக்கு கிடைக்காது, ரைட் இதுக்கு செட் ஸ்கோர் ஓகே இருக்கு எனக்கு கன்ஃபார்மா கிடைக்கும் அப்படின்னு அது நீங்க பிள்ளைய அசியூம் பண்ணிடக்கூடாது. ரைட். ஸோ அந்த பிள்ளை நிறைய வருஷம் நிறைய பெஸ்ட்ல அது அந்த பிள்ளை வந்து விடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். ஸோ அப்போ அதை கிளியரா விளங்கி கொள்ளுங்க. இந்த உங்களோட புக்ல இருக்க செட் ஸ்கோர் கட் ஆஃப் சார்ட் வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களோட செட் ஸ்கோர் பேசிஸ்ல வந்த சார்ட் இல்லை. ரைட். அப்போ உங்களோட பேட்ச்கா உங்களோட செட் ஸ்கோர் சார்ட் வந்து உங்களோட ஜூனியர்ஸ்க்கு தான் இனி யூஸ் ஆக போகுது. அது அடுத்த வருஷ புக்ல தான் வரும். அப்போ உங்களோட புக்ல இருக்குது உங்களோட சீனியர்ஸ்க்கான, ரைட், உங்களோட ப்ரீவியஸ் பேட்ச்ல உள்ள அந்த செட் ஸ்கோர் பேசிஸ்ல கொடுத்துருக்க சார்ட் தான் அது. சரி. ஸோ அதை மிஸ்கைட் பண்ண வேணும். சரி. மற்றது இந்த சார்ட்ல நிறைய பேத்துக்கு டவுட் வரும். இங்க பாருங்க, எங்களோட சார்ட்லேயே பாருங்க நிறைய இடத்துல என்கியூசின்னு போட்டிருக்காங்க. ரைட். நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்னு போட்டிருக்காங்க. ரைட். அப்போ இது வாரத்துக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அப்போ அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கொலம்பு யூனிவர்சிட்டி ஜஃப்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா எங்களோட டிஸ்ட்ரிக்ட் எடுப்போம். எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெலனியர். ரைட். அப்போ எங்களோட டிஸ்ட்ரிக்ட் பாருங்க, நுவரெலியா டிஸ்ட்ரிக்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெலனியர். அப்போ இந்த குறிப்பிட்ட ஒரு கோர்ஸுக்கு வந்து செட் ஸ்கோர் என்கியூசி, அதாவது மினிமம் செட் ஸ்கோர் ஒரு செட் ஸ்கோர் கட் ஆஃப் வந்து என்கியூசின்னு வந்திருக்கு. ஸோ அதோட மீனிங் வந்து அந்த கோர்ஸ் வந்து எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இல்லை, எங்க டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படி. அதோட மீனிங் அப்படி இல்லை. அதாவது இது என்னன்னா, அந்த வருஷம் எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து யாரும் அப்ளை பண்ணாம இருந்திருக்காங்க, அல்லது எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல அப்ளை பண்ண ஆட்கள்ட செட் ஸ்கோர் போதுமான அளவு ஒரு கூட அதுக்கான அந்த ரெக்யர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாம இருந்திருக்காங்க. ரைட். ஸோ அந்த மாதிரியே நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ரைட். அல்லது இப்போ பிரைமரி எஜுகேஷன் சொல்லி ஒன்று இருக்குது. ரைட். இப்போ பார்த்தோம் லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். அப்போ அதுக்கெல்லாம் பாருங்க, அந்த கோர்ஸ் வந்து சிங்கள மீடியம்னால இப்போ மோஸ்ட்லி எங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல யாருமே போகலன்னு எப்பவுமே. ரைட். ஸோ அந்த கோர்ஸுக்கு யாரும் போகல. அப்போ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அதை டிசைட் பண்றதுக்கு. ஒரு கோர்ஸ் கட் ஆஃப் வந்து என்கியூசி நாட் குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ்னு வாரத்துக்கான ரீசன்ஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதையும் நீங்க பிள்ளைய விளங்கி கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு கோர்ஸுக்கு என்கியூசின்னு வந்தா ரைட் அது எங்க டிஸ்ட்ரிக்ட் கொடுக்க மாட்டாங்க, அது எங்களுக்கு வராது அப்படின்னு நீங்க பிள்ளைய அசியூம் பண்ணிக்க தேவையில்லை. ரைட். இப்போ நீங்க அந்த உங்களோட ப்ரிஃபரன்ஸோட ப்ரிப்பேர் பண்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க வேண்டியது உங்களோட இன்ட்ரெஸ்ட். அதுதான் நீங்க மெயினா பார்க்கணும். இந்த டேபிளை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க, ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணுங்க. இதை 100% நம்ம வேணும். இப்படி இதை வச்சு உங்களுக்கு இந்த கோர்ஸ் தான் கிடைக்கும்ன்றதை நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்க வேணும். சரி. ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. அப்போ சோஃபா நாங்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் உள்ள டிகிரிஸ் பற்றி தான் சௌஜன்யாவுக்கும் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ நாங்கள் நான் ஸ்டேட் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் பற்றியும் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஒரு ப்ரீஃப் ஐடியா தான் நான் தரப்போகிறேன். ஸோ இந்த செக்ஷன் உண்மையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான மோட்டிவ் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸை ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை கிளியராக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விளங்கி விடும். ரைட். இதுவுமே நாங்கள் அடிஷனலாக ஏன் எங்களோட ப்ரெசன்டேஷனில் ஆட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால், இப்போ சம் கேசஸ்ல, அதாவது ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ற ஒருத்தருக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரியான கோர்ஸ் கிடைக்கலன்னு வைப்போம். ரைட். அல்லது அவருக்கு எந்த ஒரு கோர்ஸ் அவரோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் குறைவா இருக்கு, செட் ஸ்கோர் போதாம இருக்கு, அப்ப அவரு அப்ளை பண்ண அவர் ப்ரிஃபரன்ஸ்ல போட்ட எந்த ஒரு கோர்சஸும் அவருக்கு கிடைக்கலன்னு வைப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனால அவருக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இல்லை
இல்லைன்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு சரி ரைட். அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியில சான்ஸ் ஒன்று கிடைக்காத பட்சத்தில் நான் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ரைட். அதாவது இங்க ஸ்ரீலங்கால பிரைவேட் யூனிவர்சிட்டியில என்னென்ன இருக்குன்றது தான் நாங்கள் ப்ரீஃபாக பார்க்குறோம். நான் திரும்பி சொல்றேன், இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிஸை ப்ரொமோட் பண்றதுக்காக இல்லை, பட் இப்படியெல்லாம் இருக்குன்ற மாதிரி நாங்கள் பார்க்க போறோம் ரைட். அப்போ இனி நாங்கள் பார்க்க போறதுல ரெண்டுமே இருக்கு. சில டிகிரி டிப்ளமா வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும் சரி. சிலது ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும், சிலது ரீசனபிளா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க தான் அனலைஸ் பண்ணி அதை தேடி பார்க்கணும் ரைட். அப்போ ஜஸ்ட் இப்படியெல்லாம் இருக்குன்ற ஒரு ப்ரீஃப் ஐடியா தான் நான் தரப்போம் ரைட். ரெண்டாவது சிலது டோட்டலாகவே ஃப்ரீயா டிகிரி, அதாவது ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இல்லாம, இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ டிகிரி வந்து ஆஃபர் பண்ற சில இன்ஸ்டிடியூட்ஸும் இருக்கு. அதுகளும் தான் நாங்கள் பார்க்க போறோம் சரி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ரைட். அப்போ இது ஆல்ரெடி டாக்டர் நவரத்னாசரும் உங்களுக்கு இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து இது கவர்மெண்ட்குள்ள தான் வருது. அப்போ இவங்க நிறைய டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க சரியா. ஸ்பெசிஃபிக்கலி பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் மக்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரிஸ் வந்து நிறைய இதுக்குள்ள ஆஃபர் பண்றாங்க. ஸோ நீ அதுக்குள்ள தேடி பார்க்கலாம். எங்களோட வெப்சைட்டும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நான் சட்லைவ் என்ன நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். ஸோ என்னென்ன இன்ஜினியரிங் டிகிரி கொடுக்குறாங்க அதுகளை பற்றி நீங்க தெளிவாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி அவர் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு ஆன்லைன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் தான் இந்த சிஸ்டம். ஓகே ரைட். அப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களுக்கான ஒரு மூடில் எக்ஸஸ் இருக்கும், சிலபஸ் அதெல்லாம் கொடுப்பாங்க, ஆன்லைன் லெக்சர்ஸ் நடக்கும், நீங்க எக்ஸாம் போயிட்டு செஞ்சு டிகிரி கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் ரைட். ஸோ அங்க வந்து பே பண்ணணுமான்னு கேட்டா பட் பிரைவேட் யூனிவர்சிட்டியோட கம்பேர் பண்றப்ப கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் ரைட். கொஞ்சம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டிகிரி கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த டிலே அதுகளுமே இருக்கு ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, தென் செகண்ட் பார்க்கறது தான் ஓஷியன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ரைட். ஸோ இவங்க வந்து 100% ஃப்ரீ டிகிரி தான் ப்ரொவைட் பண்றாங்க ரைட். ஸோ இது எல்லாமே மெரைன் ரிலேட்டடான ஸ்டடீஸ் தான், அதோட ரிலவெண்டான டிகிரி ப்ரோக்ராம்ஸ் தான் இவங்க ஆஃபர் பண்ணணும். ஆல்ரெடி நவீன் அண்ணா மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டியில மெரைன் இன்ஜினியரிங் வந்து ருகுடு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் ஆஃபர் பண்றாங்க ரைட். அது ரீசெண்ட் 20 பேட்ச்ல இருந்து அதை ஆஃபர் பண்ணிட்டு வராங்க சரி ரைட். அது இல்லாமல் இவங்களுமே மெரைன் இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதுக்கான பேசிக் ரிக்யர்மெண்ட் வந்து அட்வான்ஸ் லெவல்ல பயாலஜியோ பயாலஜிக்கல் சயின்ஸோ பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து நீங்க படிச்சிருக்கணும், 3 years மினிமம் எடுத்திருக்கணும். ஸோ இப்படியான ரிக்யர்மெண்ட் இருக்குமா இருந்தா இதுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுல வெப்சைட்டுமே நான் சேட்ல உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். ஸோ இதுல போட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரிஸ் இருக்கு, எத்தனை டிகிரி தராங்க, ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு எடுக்கலாம் ரைட். இதுல கவனமா பாருங்க, இதுக்கான அப்ளிகேஷன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி இருக்கு ரைட். ஸோ அப்ளிகேஷன் டெட்லைன் ஜூலை 31 நினைக்கிறேன். ஜூலை நெக்ஸ்ட் மந்த் எண்ட்ல வந்து இதுக்கான டெட்லைன் செட் பண்ணி வச்சிருக்காங்க ரைட். அப்போ அதுக்கு முன்னுக்கு நீங்க இதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா அப்ளை பண்ணி வைங்க சரி ரைட். அப்போ இந்த லிங்க்ல போனீங்கனாலே அந்த என்னென்ன டிகிரிஸ் இருக்குன்னு வரும், அதை கிளிக் பண்ணா ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஸோ டெட்லைன் வந்து நெக்ஸ்ட் மந்த் 30th தான். ஸோ கொஞ்சம் அதை செக் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ இப்போ அது இல்லாமல் வேற என்னென்ன ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, ப்ரைவேட் செக்டர்ஸ்ல இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓரளவு ப்ரீஃபாக குயிக்காக பார்ப்போம் ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டிடின்னு சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம் சில நேரம். ஸோ தெரியாதாக்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மொரட்டுவ என்டிடின்னு சொல்லி இருக்கு ரைட். உங்களுக்கு தெரியும் மொரட்டு யூனிவர்சிட்டியில வந்து இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டி இருக்கு. ஸோ அவங்க ஒரு 8 இன்ஜினியரிங் டிகிரி, வேறு 8 யூனிக் ஸ்பெஷலைசேஷன் டிகிரிஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க ரைட். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவ இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டின்னு இல்லாம மொரட்டுவையால என்டிடி டிப்ளமாஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நேஷனல் டிப்ளமா இன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்ப வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கான ஃபேக்கல்ட்டி எல்லாம் செப்பரேட்டா இருக்கு. மொரட்டு யூனிவர்சிட்டியோட அது இல்லை, அது செப்பரேட்டா இருக்கு. ஸோ எல்லா சோர்சஸுமே இதுல இருக்கு. இதுல உள்ள டிகிரியும் பாருங்க, மொரட்டு யூனிவர்சிட்டியில இருக்க எல்லா இன்ஜினியரிங் டிகிரிலையும் டிப்ளமாஸ் இருக்கு ரைட். அப்போ இது டிகிரி கிடையாது, டிப்ளமா 3 years கோர்ஸா இருக்கு. அப்போ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு இது ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் ட்ரை பண்ணி நீங்க அப்படியுமே டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணலாம், ஒரு மாஸ்டர்ஸ் செய்யலாம் ரைட். அப்போ இதுலயுமே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுவுமே 100% ஃப்ரீ. என்டிடின்றது 100% ஃப்ரீ. இது மொரட்டு யூனிவர்சிட்டியால தான் இதுவும் ப்ரொவைட் பண்றாங்க, பட் செப்பரேட்டா இருக்கு ரைட். எங்களோட மொரட்டு யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியோட இல்லாம அது செப்பரேட்டா இருக்கு. ஸோ இதுக்கான பில்டிங் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், இல்லைனா லேப் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே செப்பரேட்டா
ஒழுங்கா இதை கொண்டு போறாங்க, ரைட்? பட் இது டிகிரியில 3 இயர்ஸ் டிப்ளோமா, ரைட்? நேஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜின்னு சொல்றோம், ரைட்? ஓகே, அப்போ இதுல மொரட்டுவேலூர்ல அவ்வளோ டிகிரியுமே, சாரி, அவ்வளோ இன்ஜினியரிங் டிகிரியுமே ப்ரொவைட் பண்றாங்க டிப்ளோமாஸ், ரைட்? டிகிரியில டிப்ளோமாஸ் 3 இயர்ஸ், ரைட்? ஸோ இதுவுமே 100% ஃப்ரீ தான், ரைட்? அப்போ உங்களை யாருக்கும் இன்ஜினியரிங் தான், இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், பட் உங்களோட செட் ஸ்கோர் குறைவாக இருக்கனால இன்ஜினியரிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் உள்ள இன்ஜினியரிங் டிகிரி ஒன்று ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியான ஆட்கள் இல்லை எனக்கு இன்ஜினியரிங் தான் வேணும், அதே நேரம் ப்ரைவேட் சைட்லலாம் என்னால் அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி ப்ரைவேட் ஃபீல்டெல்லாம் படிக்க முடியாது, ஸோ அப்படியான்ற ஆட்கள் இந்த என்டிடிலையும் போகலை. ஏன்னா இதுலேயுமே இப்போ இண்டஸ்ட்ரியில கூட என்டிடி படிச்சுட்டு ஜென்ரல் மேனேஜர் பொசிஷன்ல இருக்க ஆட்கள் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய அப்ராட்ல வேலை செய்கிற ஆட்கள் கூட அடுத்தடுத்து நிறைய ஐ பொசிஷன்லையும் இருக்காங்க என்டிடி முடிச்சுட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் போகணும், பட் ப்ரைவேட் அப்படி போகிறதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண இயலாதுன்ற ஒரு டைமில் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். என்டிடி இதுக்கான அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் இயர் நவம்பர் வந்து அப்ளிகேஷன் கால் பண்ணாங்க உங்களோட சீனியர் பேட்சுக்கானது. ஸோ உங்களோட பேட்சுக்கும் மோஸ்ட்லி நவம்பர் டு டிசம்பர் இந்த டைம்ல நீங்கள் அப்ளிகேஷன் கால் பண்ணலாம். ஸோ இதுவுமே எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் தான். நீங்கள் கொஞ்சம் அடிக்கடி நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட் என்டிடி வெப்சைட் அடித்தாலே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து அதை கொஞ்சம் அப்டேட் கொஞ்சம் எடுத்துட்டு ரைட். அது இல்லாமல் நியூஸ் பேப்பர்ஸ்லையுமே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் எப்போ டெட்லைன் வருதுன்னு பார்த்து, எப்போ அப்ளிகேஷன் கால் பண்ணுறாங்கன்றது பார்த்து கொஞ்சம் அதுகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளை பண்ணிக்கணும். சரி, ரைட். அடுத்து ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆல்ரெடி பார்த்துட்டோம். தென் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஜப்னா, ரைட். அப்போ இதுவுமே ஃப்ரீ தான். இது வந்து என்னன்னா டிகிரியில், இதுவும் டிகிரி இல்லை, பட் HND கொடுக்குறான், ரைட்? ஹையர் நேஷனல் டிப்ளமான்னு சொல்லி கொடுக்குறான். ஓகே, ரைட். தென் ஜெனரல் சர் ஜான் கொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி, ரைட். இதுவுமே பே பண்ணணும் தான், பட் சில ஸ்காலர்ஷிப் சிஸ்டம் அதுகளுமே இருக்கு. இதுலேயுமே எல்லா இன்ஜினியரிங் டிகிரியும் ஆஃபர் பண்ணுறோம், ரைட். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மந்த் ஜூன் 30th டெட்லைன், ஜூன் 30th தான் டெட்லைன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆட்கள் கொஞ்சம் இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெட்லைனுக்கு முதல்ல கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க சார். பட் எது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் முதல்ல நீங்கள் ஒழுங்காக ஸ்டடி பண்ணி அதில் என்ன ஆஃபர் பண்ணுறான், அதோட சிலபஸ் என்ன மாதிரி எல்லாமே அனலைஸ் பண்ணின பிறகு டிசைட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இதுக்கெல்லாம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே நேரம் இன்னும் நான் காமனாக சொல்லணும், இப்போ அட்வான்ஸ் லெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் நீங்கள் செய்ததுனால இன்னொரு அட்வான்டேஜஸும் இருக்குது. நீங்கள் வந்து வேறு வேறு ஃபீல்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு டிகிரி எடுத்தாலும் அங்கே வந்து A லெவல் வந்து ஒரு ரிக்யர்மெண்ட்டாக இருக்கும். அதுலேயும் சில டிகிரிஸ்க்கு வந்து A லெவலில் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரீம் தான் செஞ்சுருக்குன்ற மாதிரியான ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ரிக்யர்மெண்ட்டை வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போ அதுவுமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செய்த பிறகு நிறைய வேறு வேறு, அதாவது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது இன்ஜினியரிங் அல்லது டெக்னாலஜி இல்லாமல் வேறு வேறு ஃபீல்ட்ஸ்லையுமே நீங்கள் மூவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லோவாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் ஃபேக்டராக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் ஃபேக்டராக இருக்கட்டும், அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், ஐடி சர்வீசஸ் ஃபேக்டர். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸ்க்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிசார்ட்ஸ். ஏன்னா நிறைய டிகிரிஸ்க்கு வந்து ஏலெவலில் வந்து இந்த ஸ்ட்ரீம் செஞ்சிருக்குமான ஒரு ரிக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை இது ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஏலெவலில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரீட்லையும் ஸோ இதுகள் நீங்கள் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு செக் பண்ணுறது பெட்டர். ஸோ அதில் நீங்கள் டீட்டெயிலாக என்னென்ன டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க, அதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் என்ன மாதிரி அதுகள் நீங்கள் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணுறது, அதை விட டிரெக்டாக அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு நேரடியாக கதைச்சு நீங்கள் டேட்டாஸ் எடுத்து அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுறது பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுகளும் அதே மாதிரி தான். ஐஐடி கேம்பஸாக இருக்கட்டும், மற்றது ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இதுகள் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான டிகிரிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மற்றது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் ஆஃப் ஹையர் ஸ்டடீஸ், மற்றது சைட். ஸோ சைட்டம்ன்றது மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இருக்க ஒரு யூனிவர்சிட்டி தான் ஆஃபர் பண்ணுற ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி தான். ஸோ இன்ஜினியரிங் கோர்சஸுமே அதில் இருக்கு, ரைட். ஸோ அதுகளும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் காமனாக உங்களுக்கு கொடுக்குற ஐடியான்னு சொன்னால், எந்த ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இப்போ உங்களுக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து மிஸ் ஆகுதுன்னு வரும், ரைட். நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறீங்க, பட் செட் ஸ்கோர் குறைவாக இருக்கோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் ரீசன் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கோர்ஸ் வருது, அப்படி ஏதோ ரீசனால நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இல்லை என்னால் மணி ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கு தான் போகிறேன்னு சொன்னாலும் அதுலேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. என்ன நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கு, ரைட். ஸோ அதுக்கான ஒரு
ப்ரீஃப் ஐடியா ஒன்று தாரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எந்த ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போனாலும் யூஜிசி அப்ரூவல் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணி கொடுங்க, ரைட்? ஏன்னா யூஜிசி அப்ரூவல், யூஜிசின்றது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இந்த ஒர்க் எல்லாமே செய்கிறது அவங்க தான். அப்போ யூஜிசி அப்ரூவல் இல்லாமல் அந்த டிகிரி வந்து ஸ்ரீலங்காவில் ஒர்த் இல்லைன்றோம். யோசிங்க, ஸ்ரீலங்காலே அது ஒர்த் இல்லைன்னு சொன்னா அதை வச்சுட்டு எப்படி அப்ரோட்ல நீங்க வேற ஏதாச்சும் மாஸ்டர்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி போறப்ப சிக்கலாகும், ரைட்? இப்போ அதனால எந்த ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி நீங்க செலக்ட் பண்றதா இருந்தாலும் சில விஷயங்களை தரவை நீங்க ஸ்டடி பண்ணிட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ண பிறகு டிசைட் பண்ணுங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஜிசி அப்ரூவல் இருக்கான்றதை கட்டாயம் செக் பண்ணிக்கணும், ரைட்? ரெண்டாவது, அதை தவிர வேற ஏதாச்சும் அக்ரிடேஷன்ஸ் அது இருக்கா? அக்ரிடேஷன்ஸ் மீன்ஸ் அந்த டிகிரி வந்து வேற ஏதாச்சும் ஒரு ஒரு அசோசியேஷனோட இது கொலாபரேஷன்ல இருக்காங்களா? அதே மாதிரி வேற ஏதாச்சும் அப்ராட்ல உள்ள யூனிவர்சிட்டிஸோட அந்த பிரைவேட் யூனிவர்சிட்டி ஏதாச்சும் ஒரு கொலாபரேஷன்ல இருந்து டிகிரிஸ் ஆஃபர் பண்றாங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கான்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஸோ அப்படியெல்லாம் இருக்குமா இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது அது டிகிரியோட வேல்யூ கொஞ்சம் இருக்கும். அதாவது ஸ்ரீலங்கால அது வெளியிடா இருக்கு. அதே நேரம் நீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கோ இல்லாட்டி ஒரு கரியருக்கோ வெளியில போறீங்கன்னு சொன்னா அங்கேயும் நீங்க முடிச்ச டிகிரி வந்து வெளியிடா இருக்கும். ஸோ இங்க வேலிட், ஓகே, வெளியில அது வேலிட் இல்லைன்னு சொன்னா நோ யூஸ். நீங்க எவ்வளவு மணி ஸ்பெண்ட் பண்ணி செஞ்சாலும் அந்த டிகிரி வந்து நீங்க வெளியில போறதுக்கு முடியாம இருக்கும், ரைட்? ஸோ அதனால எப்பயுமே பிரைவேட் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா முதலாவது யூஜிசி அப்ரூவல் இருக்கா, அடுத்து வேற ஏதாச்சும் அக்ரிடேஷன்ஸ் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கா, அந்த யூனிவர்சிட்டி வந்து அப்ராட்ல உள்ள ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டிஸோட கொலாபரேஷன்ல ஏதாச்சும் அந்த அந்த டிகிரியை ஆஃபர் பண்றாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கான்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க, டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுங்க. அவங்களோட வெப்சைட்ஸ்ல பார்க்கலாம். அதை விட பெட்டர் நீங்க நேராக அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்க்கே போயிட்டு கொஞ்சம் அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு டிசைட் பண்றது பெட்டர். அது இல்லாம ஓகே, ரைட். அது இல்லாம முக்கியமா இந்த மாதிரி இது இப்ப நான் சொல்றது ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குமே பொருந்தும், ரைட்? இப்போ உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் பேரை மட்டும் பார்த்துட்டு அந்த டிகிரி வந்து செலக்ட் பண்ண வேணாம். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா தெரியலைன்னு சொன்னா நீங்க யூடியூப்ஸ்ல இப்ப நிறைய சோர்ஸ் இருக்கு, இன்டர்நெட்ல நிறைய சோர்ஸ் இருக்கு. ஸோ அதுல சர்ச் பண்ணலாம். ஆனா அதை விடையும் பெட்டர் நீங்க உங்களோட வெப்சைட்ல, சாரி, உங்களோட ப்ரௌசர்ல எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் அதோட அந்த அதோட எந்த டிகிரியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணுமோ அந்த டிகிரியோட நேமை அடிச்சா அதை பத்தி டீடைல்ஸ் வரும், ரைட்? ஸோ அதுல கரிக்குலம் வந்து செக் பண்ணுங்க. அந்த அந்த கரிக்குலத்துல ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல என்ன சாப்டர்ஸ், செகண்ட் செமஸ்டர்ல என்ன சாப்டர்ஸ், இதுகள் டீடைலா பார்க்கலாம். ஸோ அதையுமே பார்த்துக்கங்க. அப்போ அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு ஒரு ஐடியா வரும், ரைட்? இந்த கரிக்குலம் வந்து உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும். ஸோ இந்த கரிக்குலம்லாம் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, ஸோ அதுகளை டபுள் செக் பண்ணிட்டு டிசைட் பண்ணு. ஸோ அதான் நான் சொல்றேன். ஒரு நாள் நான் சொல்றது பிரைவேட் யூனிவர்சிட்டி உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, பிரைவேட் யூனிவர்சிட்டி தான் ஆப்ஷன் சொன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி அப்ரூவல்ஸ் அக்ரிடேஷன்ஸ் இருக்கான்றதை ஸ்டடி பண்ணுங்க. பிளஸ் அவங்களோட டிகிரி ப்ரோக்ராம்ல உள்ள என்ன இருக்கு, கரிக்குலம்ல வந்து என்ன இருக்குன்றது கிளியரா பாருங்க, ரைட்? இப்போ இந்த கடைசியா சொன்ன பாயிண்ட் வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குமே பொருந்தும். புதுசா டேட்டா சயின்ஸ்னு ஒரு லாஸ்ட் இயர் டேட்டா சயின்ஸ்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சப்ரகம் யூனிவர்சிட்டியில, ரைட்? அப்போ அந்த ஜஸ்ட் நேமா வச்சுட்டு நீங்க செலக்ட் பண்ண தேவையில்லை. அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் அடிங்க டேட்டா சயின்ஸ் சப்ரகம் யூனிவர்சிட்டின்னு சொன்னா வெப்சைட்ல வரும், இன்டர்நெட்ல அடிச்சீங்கன்னா வரும். ஸோ அதுல கரிக்குலம்லாம் வரும். ஸோ உள்ள என்னென்ன மாடியூல்ஸ் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு டிசைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதுகளுமே அதே தான், NSBM. ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் டிரெக்டாக அவங்களோட வெப்சைட்ஸை பாருங்க, ரைட்? ஸோ இதுவுமே மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டடான டிகிரிஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, அதே மாதிரி ஒன்று தான் சினெட். ஸோ இதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் இன்டர்நெட் ப்ரிஃபர் பண்ணுங்க, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இதுலையுமே ஸ்ரீலங்கா இன்டர்நேஷனல் புத்திஸ் அகாடமின்னு ஒன்று இருக்கு. அடுத்து CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா, ரைட்? ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே அக்கௌண்டிங் ஃபீல்டோட ரிலவெண்ட் ஆனது. பட் பிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடிச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த சைட் போகலாம், ரைட்? எனிவே நீங்கள் மேனேஜ்மெண்ட் சைடாக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அக்கௌண்டிங்காக இருக்கட்டும், எந்த ஃபீல்டுக்கு போனாலும் மேக்ஸை வந்து அங்கே நீங்கள் கட்டாயம் அப்ளை பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அதை பற்றி நீங்கள் யோசிக்கிறது மேக்ஸ் டோட்டலாக நாங்கள் வந்து ஃபீல்டு மாறுறோன்றது இல்லை, ரைட்? நீங்கள் மேக்ஸை வந்து கட்டாயம் அந்த ஃபீல்ட்ஸ்லையுமே யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இந்த யூனிவர்சிட்டிஸும். ஸோ இதை பற்றியும் நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இதுகளும் அப்படித்தான். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். ஓகே, அடுத்து SLT கேம்பஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒன்று இருக்கு. இது வந்து SLT உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா டெலிகம்யூனிகேஷனால
ஆஃபர் பண்ணுற ஒரு ஸோ அவங்களோட ஒரு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூட் தான் இது எஸ்எல்டி கேம்பஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுலேயுமே இன்டர்நெட் மற்றது நெட்ஒர்க்கிங் இதோட ரிலவெண்ட்டான டெக்னாலஜி ரிலேட்டடான டிகிரிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் டிகிரிஸுமே ஆஃபர் பண்ணுறாங்க. டெலிகம்யூனிகேஷன் அது எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே பே பண்ணி செய்கிறது தான். இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு ஓகேனா நீங்கள் செய்யலாம். ரைட். ஸோ அதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் நானோ டெக்னாலஜி. ஸோ இது நானோ டெக்னாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அந்த ரிலேட்டடாக போகணும்னு சொன்னால் இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் லைன். ஸோ அதே மாதிரி தான் இதில் வேறு என்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னு ஸ்லைட்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐ மீன் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல, அந்த ஒரு முடியாத ஒரு கட்டத்தில் நீங்கள் ப்ரைவேட் தான் செய்யணும், அதே நேரம் மணியும் ஸ்பெண்ட் பண்ணலான்ற நேரம் இதுகளை அனலைஸ் பண்ணால். சேம் டைம் நாங்கள் இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் நான் திரும்ப சொல்கிறேன் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இல்லை, நாங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்த டேட்டாஸ் தான் இது. ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ரெஃபர் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன ஐடியாஸை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள பாருங்க. ரைட். ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து அப்ரூவல்ஸ், அக்ரிடேஷன்ஸ், அதில் உள்ள கோர்ஸ் மாடியூல் கண்டென்ட்ஸ் அதுக்கெல்லாம் தரோவாக நீங்கள் ஸ்டடி பண்ண பிறகு டிசைட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் லைன். ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே. ஸோ கியூஏ செஷன் தொடங்குவோமான? யா, ஏதாச்சும் கேள்வி இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஆல்ரெடி ஒரு கேள்வி ஒன்று வந்தது, நான் Q&A செஷனில் சொல்கிறோன்னு சொன்னேன். என்னன்னு சொன்னால் ரீகரெக்ஷன் பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீகரெக்ஷன் பற்றி சொல்லணும்னு சொன்னால் நவீன செய்ய சொல்கிறீங்களா? யா, இப்போ ரீகரெக்ஷன் வந்து நீங்க இப்போ சொல்லுவோமே உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து இப்போ சொல்லுவோம் ஒரு B2C இருக்கு சரியா, நீங்க இப்ப அப்ளை பண்றப்ப B2C ஓடய அப்ளை பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்ப ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் மாறுறப்ப சொல்லுமே உங்களோட B2C வந்து 2BC-யா மாறுதுன்னு வைப்பமே. ஸோ நீங்க போட்ட கோர்ஸ் ஆர்டர்ல எதுவுமே மாற்ற தேவையில்ல, உங்களோட ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரிசல்ட்ஸும் செட் ஸ்கோரும் ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். ஸோ உங்களோட புது செட் ஸ்கோருக்கு தான் அவங்க கால்குலேட் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ நீங்க அதனால எந்த இதுவும் செய்ய தேவையில்லை, ஏன்னா உங்களோட ரீகரெக்ஷன் இதுவும் இப்ப பெரலலா போகுது. அது அட் த சேம் டைம் உங்களோட யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ராசஸும் பெரலலா போகுது. நீங்க ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ண அதுக்கு பிறகுதான் நீங்க போடணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை. நீங்க இப்ப உங்கள்ட்ட இருக்கிற ரிசல்ட்ஸ் வச்சு போடலாம். ஆஃப்டர் உங்களோட ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் எவாலுவேஷன்லாம் முடிஞ்சு வெளியே வரப்ப உங்களோட ரிசல்ட்ஸ் மொத்தமா அங்க அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை, ஏன்னா உங்களோட ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸும் அப்டேட் ஆன பிறகுதான் இவங்க இந்த உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அனாலிசிஸ் ஒர்க்கை தொடங்குவாங்க எக்ஸாமினேஷன் UGC-யால. அதனால அது பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலதிகமா சொல்லணும்னு சொன்னா நீங்க ரீகரெக்ஷன் வந்து இப்ப திரும்ப ஒருவேளை நீங்க பிறகு செகண்ட் ட்ரை செஞ்சு எதுவும் போட போறீங்க அப்படி இப்படின்னா, இல்லாட்டி நீங்க வேற யாருக்காவது சொல்றதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்குறீங்கன்னு சொன்னா ரீகரெக்ஷனால ரிசல்ட்ஸ் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ அந்த இதெல்லாம் சில நேரம் நீங்க ரீகரெக்ஷன் போடாமையே உங்களுக்கு ஐலண்ட் ரேங்கோ இல்லாட்டி செட் ஸ்கோரோ குறையிறதுக்கோ கூட்டுறதுக்கோ கூட சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் முன்னுக்கு நடந்திருக்கு. அதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களுக்கு முன்னுக்கு இருக்காலோ பின்னுக்கு இருக்காலோ ரீகரெக்ஷன் போட்டு அவங்களோட ரிசல்ட்ஸ்ல சேஞ்ச் வந்தனால உங்களுக்கு வந்து ஐலண்ட் ரேங்கோ இல்லாட்டி செட் ஸ்கோரோ மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸுமே சில நேரம் மாறலாம். ஸோ அதை எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணிட்டுருங்க. ரீகரெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இதுதான் ஐலண்ட் ரேங்க்டு வந்துருச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களோட ஐலண்ட் ரேங்க்லயோ இல்லாட்டி செட் ஸ்கோர்லயோ எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகே, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நவீன வாஷிங்டன் அக்கவுண்ட் பத்தி கேட்டிருக்கோம். யா, ஓகே, என்ன கேள்வி? ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் வாஷிங்டன் அக்கவுண்ட். யா, இப்ப என்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டில வாஷிங்டன் அக்கவுண்ட் வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப வந்து வாஷிங்டன் அக்கவுண்ட்ன்றது வந்து 140 சம்திங் 140 கண்ட்ரிஸோட ஒரு கொலாபரேஷன் உள்ள IESL இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீலங்காவோட ஒரு டைப்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த வாஷிங்டன் அக்கவுண்ட் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் எங்களுக்கு அதனால ஒரு யூஸ் ஒன்று இருந்துச்சு. வாஷிங்டன் அக்கவுண்ட் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மொரட்டுவ இவ்வளவு நாள் இருந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து இப்ப சொல்றேன், மொரட்டுவ பெருதனி இது 3 யூனிவர்சிட்டிஸ்க்கு தான் இருந்துச்சு. இந்த 3 யூனிவர்சிட்டி வந்து வாஷிங்டன் அக்கவுண்ட் அக்ரிடேஷனை வச்சு ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ரெஷ் கிராஜுவேட் விசால போகலாம். இவ்வளவு நாள் இப்ப கடைசி டிசம்பர் வரைக்கும் இருந்தது. ஆஸ்திரேலியால இப்ப இருக்கிற நிலைமையில அந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட் விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அந்த வாஷிங்டன் அக்கவுண்ட்ல இருக்கிற அந்த
யூசேஜ் வந்து இனிமேல் நாங்கள் எடுத்துக்கொள்ள இல்லை. ஆஸ் அ ஸ்ரீலங்கனா இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த யூசேஜ் வந்து எடுக்கல. இவ்வளவு நாள் அந்த வாஷிங்டன் ஐக்கோட நாங்கள் யூஸ் பண்ணது ஆஸ்திரேலியாவுக்கு மைக்ரேட் ஆகிறது மட்டும் தான். இனிமேல் வந்து நீங்க ஸ்ரீலங்கால இப்ப மொரட்டுவேல படிச்சாலும் ஒன்றுதான், சவுத் ஈஸ்டர்ன்ல படிச்சாலும் ஒன்றுதான், ஜஃப்னால படிச்சாலும் ஒன்றுதான். ஏன் உங்களோட வாஷிங்டன் அக்ரிடேஷனுக்குரிய அந்த ஆஸ்திரேலியன் விசாவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க நோ யூஸ். நீங்க வாஷிங்டன் அக்ரிடேஷன் வந்து எந்த யூனிவர்சிட்டியில பார்த்தாலும் அது இனிமே யூஸ் ஆக போறது இல்லை. மோஸ்ட்லி இன்னொரு 2-3 வருஷத்துல வாஷிங்டன் அக்ரிடேஷனே வந்து ஏதாச்சும் பேக் ஃபயர் ஆகுறதுக்கான சான்சஸ் கூட. ஏன்னா இப்ப எந்த ஈவன் அமெரிக்கால கூட சார்ட் செய்யறா வாஷிங்டன் கூட அவங்க கணக்கு எடுக்கிறாங்கல்ல, அவங்களோட இதுக்குள்ளாலதான் எக்ஸாம்கள் பாக்குறாங்க. ஸோ அதுல பெரிய இது இல்லை. வாஷிங்டன் அக்கௌண்ட்ன்றது உண்மையா என்னன்னா, நீங்க இந்தந்த ஒரு அதுல ஒரு குறிப்பிட்ட நாட்டோட சில நாடுகளோட அன்னைக்கு 100க்கு மேலேயான நாடுகள் இருக்கு. அதோட ஒரு பொண்ட் ஒன்று சைன் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து அங்கத்த இருக்கிற நார்மல் எக்ஸாம் எடுக்காம நீங்க வேலை செய்யலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எல்லாரும் மோஸ்ட்லி போயிட்டு இப்ப அமெரிக்காக்கோ யூகேக்கோ எல்லாம் ஈவன் ஜஃப்னா யூனிவர்சிட்டில இருந்து போறாங்க, சவுத் ஈஸ்டர்ல இருந்து போறாங்க, ஜெயப்புரையில இருந்து போறாங்க, போய் வேலை எடுக்கிறாங்க. அதனால அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. இப்ப இருக்க நிலைமையில இப்ப இந்த போன வருஷ எண்டுல இருந்து நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. இவ்வளவு நாள் யோசிச்சதுக்குரிய ஒரே காரணம் வந்து நீங்க படிச்சோன்னே உங்களுக்கு ஆஸ்திரேலியன் விசா ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று இருக்கு, IELTS சொல்லி அதை எழுதிட்டு நீங்க ஆஸ்திரேலியன் விசா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 இயருக்கு விசா தருவாங்க. நீங்க அதை வச்சு போகலாம். லாஸ்ட் இயரோட அதை நிப்பாட்டிட்டாங்க. இனிமே அதை பத்தி நாங்க யோசிக்கவே இல்லாது. ஓகே, இதை தவிர ஏதாச்சும்? அண்ட் இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீலங்கா இதுல கோர்ஸ்ல அக்ரிடேஷன் வந்து இப்ப மோஸ்ட் ஆஃப் இவ்வளவு நாளும் ஒரு சில யூனிவர்சிட்டிக்கு கொடுக்காம இருந்தாங்க. லாஸ்ட் இயர் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் இப்ப என்னது அக்ரிடேஷன் வந்து ரினியூ பண்ணி எடுத்துருக்காங்க. அதனால இப்ப அந்த இஷ்யூவும் இல்லை. நான் இப்ப கழிக்கிற ஒன்லி ஸ்டேட் யூனிவர்சிட்டி. இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டினா இன்ஜினியரிங்ல இருக்க 6 யூனிவர்சிட்டிஸ், ரைட்? வேற என்ன விஷயங்கள்? உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்குன்னா நீங்க chatலயும் போடலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணியும் கதைக்கலாம். கோர்ஸ் ஆர்டர் போடும்போது 2-3 ஒரு தடவைக்கு 2-3 தடவை திருப்பி திருப்பி பாருங்க. இப்ப இன்னொரு ஆள் சொல்றாரு, இல்லாட்டி கூட சீனியர் சொல்றாரு, இல்லாட்டி போன வருஷம் செஞ்ச அண்ணா ஒரு ஆள் சொல்றாரு, இல்லாட்டி 5 வருஷத்துக்கு முன்னுக்கு செஞ்ச ஒரு அண்ணா சொல்றாரு, இல்லாட்டி உங்களோட டீச்சர் சொல்றாங்க அப்படின்னா அதை கன்சிடர் பண்ணுங்க. நீங்க அதை ஃபைனல் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு அவங்க சொல்றது நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுங்க. இது இப்ப இதுல எடுக்கிற முடிவு தான் உங்களோட வாழ்க்கை பூரா உங்களோட வரப்போகுது. இப்ப நீங்க என்ன செய்யணும்னா இப்ப அந்த ஓர்டர்கள்லாம் எடுத்து இந்த கோர்சஸை பத்தி தேடணும். இப்ப இதுல போனா என்ன நன்மை, இதுல போனா என்ன தீமை, இது எல்லா இதுலயும் நன்மை தீமை இருக்கு, விளங்குதா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இப்ப எல்லாரும் ஐடி செய்யறாங்கன்றதுக்காக உங்களுக்கு கோடிங்கே வராது அந்த அப்படின்ற நிலைமையில இருக்கிறப்ப நீங்க ஐடி செஞ்சு அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்ல, ரைட்? அதெல்லாம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும்போது சரியாயிடும். மற்றது அந்த உங்களுக்கு அவங்களோட ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்குது தானே, சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அனுப்பணும். அதாவது ஓலல் ரிசால்ட் ஷீட் அந்த மாதிரி ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறப்ப கட்டாயம் டபுள் செக் பண்ணி அனுப்பணும். சரியா? சில நேரம் நீங்கள் அனுப்பின டாக்குமெண்ட்ஸில் ஏதாச்சும் பிழைகள் இருக்குமா இருந்தால் செகண்ட் ஃபார்ம், அதாவது செட் ஸ்கோர் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்த பிறகு எந்த யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகியிருக்கோன்னு உங்களுக்கு வராது, ரைட்? இப்படி உங்களோட அப்ளிகேஷன்ல இஷ்யூஸ் இருக்கு, கண்டெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான் வரும், ரைட்? அப்போ என்னன்னா இந்த மாதிரி இது அப்ளிகேஷன்ல டாக்குமெண்ட் இஷ்யூஸ் இருக்க ஆக்களோட ரிவ்யூ வந்து கடைசியாக தான் அந்த வேலையை முடிப்பாங்க. இப்போ சில நேரம் இதுல நீங்க கவனம் இல்லாமல் பிள்ளை விட்டுட்டீங்கன்னா சில நேரம் அந்த அந்த டிலே வந்து இப்போ சொல்லுவோம், ஒரு கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பான், யூனிவர்சிட்டியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ஒரு 2 வீக்ஸ் போன பிறகு தான் உங்களோட இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு யூனிவர்சிட்டிக்கு அனுப்புவாங்க, ரைட்? ஏன்னா செகண்ட் ஃபார்ம் வரைக்குமே UGC தான் உங்களோட டீல் பண்ணும். அதுக்கு பிறகு தான் அவங்க ஒரு செகண்ட் ஃபார்முக்கு பிறகு தான் ஒரு லிஸ்ட் ஒன்று யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புவாங்க. இனி அதுக்கு பிறகுலாம் யூனிவர்சிட்டி தான் அந்த யூனிவர்சிட்டி தான்
உங்களோட டீல் பண்ணும், ரைட்? அப்போ முடிஞ்ச அளவு ஃபர்ஸ்ட் ஃபார்மில் அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், செகண்ட் ஃபார்மில் இருக்கட்டும், முடிஞ்ச அளவு டபுள் செக் பண்ணி கரெக்டாகவே அனுப்புங்க, பெர்ஃபெக்டாகவே அனுப்புங்க. உங்களோட சைட்ல இருந்து எதுவும் பிழை வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கான ரிவ்யூ வந்து ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக செஞ்சுட்டு இருக்க மாட்டான். செகண்ட் ஃபார்ம் வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அந்த டாக்குமெண்ட் இஷ்யூஸ் உள்ள ஆக்களோட ரிவ்யூ வந்து நடக்கும். அப்போ அதனால கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ எந்த பெட்ச்லலாம் அப்படி டிலே ஆனிச்சு சில ஆக்களுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் போடுற அளவு முடிஞ்ச அளவு டபுள் செக் பண்ணிடுங்க. அதே நேரம் நீங்கள் எதுவும் ஃபார்ம் இப்போ ஆன்லைன் ஃபார்ம் சப்மிட் பண்ண பிறகு பிடிஎஃப் ஒன்று வருங்க. அதாவது நீங்கள் சப்மிட் பண்ண ஃபார்ம் வந்து அப்படியே பிடிஎஃபாக வரும். அப்படி வாரப்ப அதில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உடனே கால் அடிச்சு இன்ஃபார்ம் பண்ணுங்க, ரைட்? அது சின்ன இஷ்யூ தானே அப்படின்னா கூட விட வேண்டாம், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு அந்த என்ஐசி அந்த ஐடி கொடுத்த இஷ்யூ பண்ண டேட் இருக்குங்க, அதெல்லாம் கூட கேட்பாங்க. மற்றது உங்களோட டேட் ஆஃப் பர்த். அப்போ சில சிஸ்டம்ல வந்து அந்த ஆர்டர் வித்தியாசமா இருக்கு. அதாவது மந்த் அடுத்து நடுவில் டேட் இயர் இருக்கும். சில சிஸ்டத்துல கரெக்டா இருக்கும். அப்போ அந்த டேட் நடுவில் இருக்கிறதுல நிறைய பேர் பிள்ளை விட்டுருவாங்க. அப்படியான ஒரு சின்ன இஷ்யூவா இருந்தா கூட நீங்க உடனே கால் அடிங்க. கால் அடிச்சா அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி அந்த இதுவும் அப்ளிகேஷன்ல பிள்ளையான விஷயங்கள் நீங்க சிஸ்டத்தில் செஞ்சுட்டு அதை டாக்குமெண்ட்டாக மாற்றின பிறகு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொன்னால் கட்டாயம் அவங்க ஒரு லெட்டர் ஒன்று எழுதி ஒரு பிரின்சிபல் டே ஆட்டையும் சைன் ஒன்று வாங்கி எங்களுக்கு ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டி அனுப்புங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ரெஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுவீங்க தானே, அந்த ஃபில்ட் ஃபார்ம் வந்து பிடிஎஃப்ல வரும், அதை ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அப்போ அதோட அதையும் அட்டாச் பண்ணி அனுப்புங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவோம், ரைட்? அப்போ அதனால ஒரு மிஸ்டேக் விட்டால் கூட பரவாயில்ல, அது அப்படியே அந்த இடத்துல விடாமல் நீங்கள் அப்பயே எதுவும் மிஸ்டேக் விட்டால் கூட உடனே ஹாட்லைனுக்கு கால் அடிச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க கட்டாயம் கைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் ரைட், இது ஒரு சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்னு விட்டுற வேண்டாம், ரைட்? ஏன்னா அது ரிவ்யூ ப்ரொசீஜருக்குள்ள போகுமா இருந்தா உங்களோட அந்த இன்டேக் வந்து உங்களுக்கான இன்டேக் வந்து டிலே ஆகுது. சரி, அப்போ எல்லாத்துக்கும் கட் ஆஃப் வரப்ப எல்லாத்துக்கும் இந்த யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸ் செலக்ட் ஆகிருச்சுன்னு வரும். பட் அந்த டைம் உங்களுக்கு இல்லை இஷ்யூஸ் இருக்கு, நீங்க யூஜிசியை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் தான் வரும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே. அடுத்தது இன்னும் 2 கேள்வி இருக்கு. 1வது வந்து ரீகரெக்ஷன்ல செட் ஸ்கோர் டிக்ரீஸ் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு சொல்லி. அது நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான், நீங்க கவனிக்கலையோ தெரியல. நீங்க ரீகரெக்ஷன் அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுறதுக்கோ, டிக்ரீஸ் ஆகுறதுக்கோ சான்ஸ் நெறைய இருக்கு. என்னன்னு சொன்னா, ஆம் உங்களோட பேப்பர வந்து அவங்க திரும்ப செக் பண்ண போறாங்க. உங்களோட ரிசல்ட்ஸோ இல்லாட்டி மார்க்ஸோ ஏதாவது மாறலாம். ஸோ உங்களுக்கான செட் ஸ்கோர் வந்து குறையறதுக்கும், கூடுறதுக்கும், அதே மாரி ரேங்க் மாறுறதுக்கும் கூட நெறைய சான்ஸ் இருக்கு. பின்னுக்கும் போகலாம், முன்னுக்கும் வரலாம். ஸோ அது 2க்குமே சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இன்கேஸ் நீங்க ரீகரெக்ஷன் அப்ளை பண்ணாம, உங்களுக்கு மத்தவங்க அப்ளை பண்றனால, அதாவது உங்களுக்கு பின்னுக்குள்ளவங்களோ, முன்னுக்குள்ளவங்களோ ரீகரெக்ஷன் அப்ளை பண்றனால, அவங்களோட ஸ்ரீலங்காவோட மொத்த அவரேஜ் ஸ்கோரோ ஏதாவது ஒண்ணு மாறுமா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஐலண்ட் ரேங்க் மாறுறதுக்கும், இல்லாட்டி டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் மாறுறதுக்கும், செட் ஸ்கோர் மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஸோ அந்த ரீகரெக்ஷன்ல ரிசல்ட்ஸ் மாறுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணாட்டியுமே உங்களோட செட் ஸ்கோர் குறையறதுக்கோ, கூடுறதுக்கோவும் சான்ஸ் இருக்கு. ஸோ அத தான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். ஆனா அதுல வந்து அவ்வளவு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய வேரியேஷன் வந்து மிச்ச நாளா நடக்கல. ஏன்னா இதெல்லாம் இப்ப வந்து எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம். ஸோ அதனால அவ்வளோ பெரிய ஒரு ஹியூமன் எரரால ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு இதுவரைக்கும் வந்ததில்ல. ஸோ மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் வந்து அதுதான். அடுத்தது வந்து இன்னொரு கேள்வி இருக்குன்னா என்னன்னா, ஃபாரின் ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அதாவது பேச்சுலர்ஸுக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ் இப்ப இதுல நல்ல கோர்ஸே கிடைச்சு அப்ளை பண்ணாம ஃபாரின் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றது நல்லமான்னு கேட்டிருக்காங்க. அது டிபெண்ட், ரைட்? இப்போ ஃபாரின் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்றேன்னா, ஃபாரின் ஸ்காலர்ஷிப் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப்போட கொடுக்கறதுக்குரிய பில்லிங் இது வந்து சரியான குறைவு. லைக் 3A டாப், ஆல்மோஸ்ட் டாப். இதுல மோஸ்ட்லி நான் பார்த்த பேச்சுலர் ஸ்கால் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 3A டாப் ரேங்க் இருந்தா தான் செய்யலாம், ரைட்? இப்ப அப்படி இருந்திருந்தா ஸ்ரீலங்கால மோஸ்ட் ஆஃப் த இப்போ நார்மல் ரிசல்ட்ஸ்க்கே கொடுக்குறதா இருந்தா நிறைய பேர் போயிருப்பாங்க. மோஸ்ட்லி பேச்சுலர்ஸ் போற எல்லாருமே காசு கட்டி வராங்க தான் இங்க. நீங்க அதாவது டாப், அதாவது இனி இல்லைன்ற மாதிரி ஒரு டாப் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தா மட்டுமே ஒழிய பேச்சுலர்ஸ்க்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நீங்க காசு கட்டி பேச்சுலர்ஸ் ஃபாரின்ல வந்து செய்யலாம். அது அதை தனியா வைங்க. நீங்க ஸ்காலர்ஷிப்ல தான் வரணும், உங்களுக்கு ஃபுல் ஃபண்டட்ல வரணும் அப்படின்னா அது கொஞ்சம் 100% பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு.
நீங்க அதே பேச்சுலர்ஸ் முடிச்சு மாஸ்டர்ஸ்க்கு வரதோ பிஹெச்டிக்கு வரதோ அது வேற சினாரியோ. அதுக்கு நிறைய சான்சஸ் கூட இருக்கு. அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸோ செகண்ட் அப்புறம் ஆல்மோஸ்ட் அடிச்சு பப்ளிகேஷன்ஸ் இப்படி நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஜிஆர்இன் எக்ஸாம் இருக்கு. இதுவெல்லாம் நல்ல ஸ்கோர்கள் எடுத்து வந்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் பிஹெச்டி வரலாம். அது வேற ஒரு சீனரியோ. பேச்சுலர்ஸ்க்கு வரப்ப சில இதுகள் இருக்கு. இங்கிலீஷ்ல ரிசல்ட்ஸ் கட்டாயம் இருக்கணும். ஏஎல் இங்கிலீஷ் ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. சில நேரங்கள்ல ஐஎல்டிஎஸும் எடுக்க வேண்டி வரலாம். ரைட், இப்படி இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் இருக்கு, ஸ்காலர்ஷிப்ஸ்கள் கொஞ்சம் இருக்கு. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியா எதிர்பார்க்கறாங்க. 3A லைக் செட் ஸ்கோர் வந்து ஒரு நீங்க ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிற மாதிரியான ஒரு இதுகள்ல தான் பார்க்கறாங்க. செட் ஸ்கோர் எனக்கு தெரிஞ்ச அளவு செட் ஸ்கோர் பார்க்கல, ரிசல்ட்ஸ் பார்க்கறாங்க. 3Aயும் இங்கிலீஷ் ரிசல்ட்ஸும் பார்க்கறாங்க. சான்சஸ் இருக்கு, ஆனா கொஞ்சம் தேடணும். ஆனா கொஞ்சம் கஷ்டமும் கூட. நீங்க ஃபாரின் ஸ்காலர்ஷிப் போறேன் இதை அப்ளிகேஷன் எதுவும் போடாம விட்டுட்டீங்கன்னா கடைசி அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம போயிடும். அதையும் ஞாபகம் வச்சுப்பேன். யா அடுத்த கேள்வி வந்து ஒரே டைம்ல கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட்ல டிகிரிஸ் ப்ரோக்ராம் செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க. செய்யலாம். அதாவது ஒரே நேரத்துல 2 யூனிவர்சிட்டீஸ்ல, அதாவது 2 கவர்மெண்ட் யூனிவர்சிட்டீஸ்ல இன்டர்னல் ஸ்டூடெண்ட்டா இருக்க இயலாது. அதாவது நீங்க உங்களோட யுஜிசி ஹேண்ட்புக் எடுத்தீங்கன்னு சொன்னா, யுஜிசி ஹேண்ட்புக்லயே வந்து முன்னுக்கு சொல்லியிருப்பாங்க. யார் யாருக்கு அப்ளை பண்றதுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி. அதுல வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க என்னன்னா, யுஜிசியால ஸ்டேட் யூனிவர்சிட்டீஸ்ன்னு சொல்லி சொன்ன ஆல்ரெடி நாங்க ஜெனரல் செஷன்லயும் கதைச்ச அந்த 20 இன்ஸ்டிடியூஷன், அந்த 16 கேம்பஸ், 2 வளாகங்கள், 2 உயர்கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி நான் 3 கேட்டகரியும் சேர்த்து 20 இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்து நீங்க வந்து ஒரே நேரத்துல 2 டிகிரி செய்ய இயலாது. இப்ப நீங்க மொரட்டோ யூனிவர்சிட்டியில ஒரு ஏதோ ஒரு ஸ்டேட் டிகிரி செய்ய போறீங்க. அதே நேரம் வேற ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில, ஒரு கொலம்பு யூனிவர்சிட்டியில இன்னொரு கோர்ஸ் செய்ய போறீங்கன்னா, அது உங்களால செய்ய இயலாது. பட் அதே நேரத்துல உங்களால பிரைவேட்ல இன்னொரு டிகிரிய, ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரியையும் பிரைவேட்ல இன்னொரு டிகிரியையும் செய்ய இயலும். ஆனா பிரைவேட்ல நீங்க செய்யற டிகிரிய வந்து கட்டாயம் பார்ட் டைமா தான் செய்யணும். இதுல ஃபுல் டைமா அதுக்குரிய உங்களுக்கு வந்து 2யும் செய்ய இயலாது. உங்க என்ன ரீசன்னா நீங்க ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில ஃபுல் டைம் ஸ்டூடெண்டா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. அப்ப நீங்க ஆஸ் யூஷுவல் வீக் டேஸ் ஃபுல்லா நீங்க 5 நாளும் நீங்க அங்க உங்களோட லெக்சர்ஸோ எக்ஸாமோ இருந்தே ஆகும். அட்லீஸ்ட் பார்ட் டைம் கோர்ஸா வந்து உங்களோட மத்த டிகிரி எக்ஸ்டர்னல் டிகிரியே செய்யலாம். ஓகே, எனி அதர் क्वेश्चंस? வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இன்னும் திருப்பியும் அதே விஷயம் சொல்றேன். இன்ஜினியரிங் கோர்சஸ் போடுறாங்க, வாஷிங்டன் அக்கோர்டு லைக் ஐஎஸ்எல் ரெகக்னைஸ்டு இதுகள் பார்க்க தேவையில்லை இப்ப இருக்க நிலைமையில. முதலாவது விஷயம் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அவ்வளவும் ஐஎஸ்எல் அக்ரிடேஷனுக்குள்ள வரத்தான் போகுது. ஏற்கனவே இருக்கு. அது ஒரு 5 வருஷத்துக்கு அந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா ரினியூ பண்ற மாதிரி. சரி, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் அதை ரினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப சொல்லுவாங்க, இப்ப ஒரு யூனிவர்சிட்டி வந்து இந்த 5 வருஷம் இந்த வருஷம் முடியும், அவங்க இந்த வருஷம் ரினியூ பண்ணல இருக்கிற பிரச்சனையில, சோ இன்னும் 2 வருஷம் கழிச்சு ரினியூ பண்ணாங்கன்னா திருப்பி அதே எல்லாருக்கும் வந்து சேரும். சோ அதை பத்தி நீங்க இந்த ஸ்டேஜ்ல இப்ப அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஏன்னா ஐஎஸ்எல் அக்ரிடேஷன் வந்து இப்ப சொல்லுங்க சார்ட்டர்ட் வந்து இப்ப சொல்லுவோம், நீங்க ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து ஒண்ணு மாஸ்டர்ஸ் சைட் போகலாம், இல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து சார்ட்டர்ட் முடிக்கலாம். சார்ட்டர்ட் இன்ஜினியர்னு சொல்றது. சரியா? இப்ப இதுகள் முடிக்கிறது ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில பாஸ் அவுட் ஆன ஆக்கள் எல்லாருமே செய்யலாம். இதே நீங்க ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில செஞ்சீங்கன்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா, இந்த 6 யூனிவர்சிட்டியை தவிர்த்து மொரட்டோ, பெருதினியர், ருகுணு, ஜெயவர்த், அப்புறம் ஜெஃப்னா, சவுத் ஈஸ்ட்ல, இதை தவிர்த்து நீங்க செஞ்சீங்கன்னா, பிரைவேட் யூனிவர்சிட்டி ஏதாச்சும் செஞ்சீங்கன்னா, நீங்க லைக் எம்பிபிஎஸ் எக்ஸாம் செய்யறவங்க அதே மாதிரி ஒரு செட்டப் வந்து ஸ்ரீலங்கால இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியாது, எந்த டீச்சர்ஸ்க்கும் தெரியாது. இப்ப சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப பயோல என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. ரஷ்யா இந்த பிரைவேட் மெடிக்கல் ஆர்மீன் இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்து இங்க வந்து ஒரு எக்ஸாம் செய்யறாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க இங்க டாக்டரா பிராக்டிஸ் பண்ணலாம். இதே சேம் திங் ஸ்ரீலங்கால இருக்கு ஃபார் இன்ஜினியர்ஸ். ரைட்? இந்த 6 யூனிவர்சிட்டி தவிர நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாலும் நீங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீலங்காக்குள்ள வாரதுக்கு ஒரு எக்ஸாம் செய்யணும். அதை செஞ்சாதான் நீங்க முதல்ல என்ஜினியர் ஆகலாம். சரியா? அதை விட்டுட்டு இந்த சொல்லுவோம், இப்ப ஒரு இந்த 6 யூனிவர்சிட்டியும் தவிர சும்மா யாழ்ப்பாண கேம்பஸ்ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு
நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில ஒரு என்ஜினியரா ஒர்க் பண்றீங்கன்னா நீங்க உண்மையான இதுபடி நீங்க ஒரு என்ஜினியர்ன்ற அந்த வார்த்தையை பாவிக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தகுதி இல்லை, ரைட்? உண்மையா இந்த 6 யூனிவர்சிட்டி இல்லாட்டி ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்து நீங்க இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதினா தான் நீங்க அந்த என்ஜினியர்ன்ற அந்த முன்னுக்கு உள்ள வார்த்தையை நீங்க பாவிக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம், ரைட்? அது டாக்டர்ஸ் மார்க் இருக்கிறது வந்து சரியான ஸ்ட்ரிக்டா யூஸ் பண்றாங்க. எங்களை மாதிரி என்ஜினியர்ஸுக்கு அதுக்கு இன்னும் ஒழுங்கான ஒரு நடைமுறை படுத்தலன்றதுதான் இந்த கருத்து, ரைட்? அதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க அப்ப அந்த அதுகளை பத்தி யோசிக்க தேவையில்ல. அக்ரிடேஷன் ப்ரோக்ராம பத்தி பெருசா ஏதோ ஒரு இதுக்குள்ள அவங்க அக்ரிடேஷனுக்குள்ள தான் வந்துகிட்டு இருப்பாங்க. என்ன இதில் நான் சொல்றேன்னா, இப்ப ISL-ஆல நிறைய காம்படிஷன் நடக்கும். அதுக்கு வந்து இந்த 6 யூனிவர்சிட்டியுமே வருது. ஈவன் இப்ப பொத்தலாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி வந்து பிரைவேட்டா இருக்கு கண்டிப்பா. அதுக்குரிய அக்ரிடேஷன் ப்ரோக்ராமும் இப்போ ஆன் ப்ரொசஸ்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்க அதுகளை பத்தி யோசிக்க தேவையில்ல. அதுக்கு அடுத்து ஜேப்பர் யூனில இன்ஜினியரிங் சர்டிபிகேட் வேலிடான்னா, ஆஃப்கோர்ஸ் எல்லா யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் சர்டிபிகேட்டும் வேலிட். கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சர்டிபிகேட் வேலிட் இல்லைன்னு யாரும் வந்து சொல்ல இயலாது. யாராச்சும் சொன்னா அது பிள்ளையான கருத்து, ரைட்? ஸோ அந்த இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து சம்திங் ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட்? எந்த யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டும் வேலிட் தான், ஸ்டேட் யூனிவர்சிட்டி, ரைட்? பிகாஸ் அது யூஜிசிக்குள்ள இருக்கனால அது அவ்வளோ வேலிட் தான். யார் சொல்றாங்கன்னு தெரியல, நான் இதை திருப்பி திருப்பி பதிவு பண்றேன். எந்த யூனிவர்சிட்டி டிகிரி சர்டிஃபிகேட்டும் வேலிட் தான், ரைட்? எங்கள்கிட்ட ஹட்டன்ல இருந்து போன ஸ்டாட்டிஸ்டிக் இருக்கு. இந்தந்த யூனிவர்சிட்டியில இந்தந்த பேட்ச்ல இருந்து இந்தந்த ஆட்கள் இந்தந்த ஸ்காலர்ஷிப் இந்தந்த நாட்டுல இருக்காங்கன்ற ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கே இருக்கு ஹட்டன்ல இருந்து போன இன்ஜினியர்ஸ், ரைட்? மொரட்டுவையில இருந்து இருக்கு, பெருதனியில இருந்து இருக்கு, ருகுணால இருந்து இருக்கு, யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில இருந்து இருக்கு, சவுத் ஈஸ்டர்ன்ல இருந்து ஃபாரின்ல பிஹெச்டி செய்தாக்கள் இருக்கு, ஜெயபுரையில இருந்து ஃபாரின்ல பிஹெச்டி செய்தாக்கள் இருக்கு, ரைட்? இதை தவிர ஸ்ரீலங்காலையும் வந்து ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியோட பிஹெச்டி செய்யறாங்க. RMIT யூனிவர்சிட்டி, ராயல் மெல்பர்னோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி RMIT ஒரு ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி இருக்கு. இவங்க வந்து மொரட்டுவ, பேரதனிய, ருகுணு இந்த மாதிரி யூனிவர்சிட்டியோட கொலாபரேட் பண்ணி இங்க 2 வருஷம் அங்க 1 வருஷம் பிஹெச்டி செய்யற மாதிரியான நிறைய விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப. ஸோ நீங்க இதுகளை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க இப்ப ஐ திங்க் சவுத் ஈஸ்ட்ல படிச்ச ஒரு ஆள் வந்து RMIT பிஹெச்டி செஞ்சு இப்ப லெக்சராகவும் ஆகிருக்காங்க நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் பேட்ச். ஸோ பர்சனலா தெரியறதுனால சொல்றேன், ரைட்? ஸோ நீங்க அந்த அதுக்கு அடுத்த கட்டங்கள்ல ஒன்றும் இல்லை. இப்போ யாழ்ப்பாணத்துல இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து ஒன்றும் இல்லைன்றதெல்லாம் பொய். இதெல்லாம் சும்மா கட்டுக்கதைகள், சரியா? இது எல்லாத்துக்கும் உயிர் வாழ்ற ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. இவர் என்னென்ன செய்யறாங்க, ஒருத்தர் 2 பேர் அவங்க இயலாமைனால தொடங்கி விடுற கதைகள் தான் இது. ஸோ அதுகளை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. நீங்க இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டினா மேல உங்களுக்கு விருப்பமான இப்ப சொல்லுவோமே, சப்போஸ் உங்களுக்கு மெரைன்ல தான் ஆசை இருக்குன்னா ஓகே, நீங்க இப்ப ருகுணு தான் போக போறீங்க, உங்களுக்கு பெருதனியோ மொரட்டுவோ போற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா எனக்கு ருகுணு தான் போய் மெரைன் இன்ஜினியரிங் செய்யணும், தாராளமா ருகுணுவை முன்னுக்கு போடுங்க. அப்படி ஒரு பேஷன்ல முன்னுக்கு போடுங்க. அதை விட்டுட்டு இவங்க சொல்றாங்க அங்க போய் வேலை இல்லை இங்க போய் வேலை, அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க வெளிக்கிடாங்க. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். ஓகே, இதை தவிர வேற எதுவும் கேள்விகள்? சட்ல இன்னொரு கொஷன் வந்தது என்னன்னு சொன்னா, ஸ்ரீலங்கால வந்து அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ராலஜி டிகிரிஸ் இருக்கான்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொன்னா, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டிகிரிஸா அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி எதுவுமே இல்ல. ஆனா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்பு, யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவா, பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் பேரதனி, இது எல்லாத்துலயுமே வந்து டிப்ளோமாவா இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டா நீங்க அஸ்ட்ரானமிக்கு எடுக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கு எந்த கோர்ஸும் இல்ல. அஸ்ட்ரானமிக்கு வந்து நீங்க டிப்ளோமா இன் அஸ்ட்ரானமின்னு சொல்லி பேரதனியல கோர்ஸ் இருக்கு. அண்ட் அவங்களோட அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸால அவங்க வந்து அது ஒரு டிப்ளோமாவா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதுகள் இருக்கு. ஆனா அதுக்கு நீங்க வந்து மேபி அது பே பண்ண வேண்டி இருக்கலாம். அது எக்ஸ்டர்னல் டிப்ளோமாவா இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்க அப்படிதான் சர்ச் பண்ணி பார்க்கணும். உங்களோட யூஜிசி ஹேண்ட் புக்ல வந்து அந்த மாதிரி எந்த கோர்ஸுமே இல்லை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்ல. அது வந்து டிப்ளோமானா இது போஸ்ட் பிஜி டிப்ளோமாவா இல்லாட்டி யூஜி இல்ல டிப்ளோமாவா? யூஜி டிப்ளோமாவும் இருக்கு. ஓகே, இதை தவிர வேற எதுவும் கேள்விகள்? திங்க் வேற ஒன்றும் இல்லை போல.
வேற எதுவும் Yeah, கேள்வி இல்லாட்டி நாங்க really. திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னு சொன்னா, இதுல வந்து நாங்க எந்த ஆர்டருமே ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரோ இல்லாட்டி யுனிவர்சிட்டி ஆர்டரோ வந்து நாங்க சொல்லல. ஏன்னு சொன்னா படிக்க போறது நீங்க. இதுவரைக்கும் படிச்சதும் நீங்க. உங்களுக்கு எது செய்ய இயலும், எந்த சைட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, உங்களால எது முடியும் முடியாதுன்னு உங்கள தவிர வேற யாருக்குமே பெருசா தெரியாது. ஸோ நீங்க தான் வந்து இருந்து ஒவ்வொரு கோர்ஸ்லயும் வந்து என்னென்ன படிப்பிக்கிறாங்க, எத பத்தி அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபுல்லா தெரிய தேவையில்ல. இப்ப நீங்க ஒரு சும்மா சொல்லுவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு சொல்லி எடுத்தா, அதுக்குள்ள என்னென்ன படிப்பிப்பாங்க, எந்தெந்த டூல்ஸ் படிப்பிப்பாங்கன்ற வரைக்கும் நீங்க பார்க்க தேவையில்ல. பட் அட்லீஸ்ட் அது என்ன சம்மந்தப்பட்டதுன்ற ஒரு பேசிக் ஐடியாவாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படி உங்களுக்கு தெரியலன்னா, யாராவது ஒரு ஆள்ட்ட இப்ப நாங்க எங்க டீம்ல இருக்க யாராவது ஒரு ஆள்ட்ட கேட்டா கூட, நாங்க அந்த கோர்ஸ் செய்ற ஆட்கள்ட்ட இருந்து கேட்டு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ அப்படி அதுக்கான ஒரு டீம் தான் இந்த டீம். என்னன்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியலன்னா, அந்த இன்ஃபர்மேஷன அத சரியான ஆட்கள்ட்ட இருந்து நாங்க எடுத்து சொல்லுவோம். இப்ப நாங்களுமே இன்ஃபர்மேஷன் தெரியாம எதுவுமே சொல்லல. எல்லாமே எங்கட பேட்ச்லயோ, இல்லாட்டி எங்களுக்கு முன்னுக்கு, இல்லாட்டி உங்களுக்கு முன்னுக்கு போன ஆட்கள்ட்ட இருந்து, அந்தந்த கோர்ஸ்ல இருக்க ஆட்கள்ட்ட இருந்து எடுத்த டீட்டெயில்ஸ் தான் வந்து நாங்க சொல்லிட்டுருக்கோம். இப்ப அந்த மாதிரி நீங்களுமே வந்து இப்ப உங்களுக்கு ஏதாவது மெரைன் வாட்டர் சயன்ஸ் பத்தி தெரியணும், அத பத்தி கேட்கணும்னா, உங்களுக்கு மேபி யாரையாவது தெரிஞ்சிருக்கலாம் அந்த கோர்ஸ் செய்றவங்கள்ட்ட. ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த கோர்ஸ் எப்படி? அதுல என்னென்ன படிப்பிப்பாங்க? நீங்க போனா சமாளிக்கலாமா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அத படிக்கிறதுக்குன்னு? இந்த மாதிரியான விஷயங்கள யோசிச்சு தான் நீங்க கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் போடணுமே தவிர, மத்தபடி இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ஐடி டிமாண்ட்ல இருக்கு. இல்லாட்டி இதுக்கு தான் வெளியில டிமாண்ட் இருக்கு. ஸ்ரீலங்கால இங்க வேலை இல்ல. அப்படி இப்படின்ற இதுகள வச்சு முதல்ல நீங்க யோசிக்க வேண்டியது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் நீங்க எந்த கோர்ஸையுமே ஒழுங்கா படிக்கலாம். ஸோ அத கன்சிடர் பண்ணி உங்களோட டிகிரி ப்ரிஃபரன்ஸ வந்து போடுங்க. அதே நேரம் இன்னொரு கேள்வி வந்திருக்கு என்னன்னா, பிசிக்கல் சயன்ஸ் கோர்ஸுக்கு என்ன ஜாப் வேகன்சிஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Yeah. உண்மையா சொல்லப் போனா பிசிக்கல் சயின்ஸ் செஞ்சீங்கன்னா டீச்சர் ஆகலாம், ரைட்? முதலாவது. அதுக்கு அடுத்தது நீங்க கொஞ்சம் கூட கிளாஸ் அடிச்சு இது பண்ணீங்கன்னா மேபி பிசிக்கல் சயின்ஸ் சம்பந்தமான ஒரு லெக்சரர் ஆகலாம். இல்லாட்டி இன்ஜினியரிங் சர்வீஸ், ஸ்டேட் சர்வீஸா, சர்வீஸ் எக்ஸாம், ரைட்? சர்வீசஸ். சர்வீஸ் எக்ஸாம்னு நடக்கும். இந்த ப்ரொவின்ஷியல் டிபார்ட்மெண்ட், எலெக்ஷன் கமிஷன் இதுகளில் போயிட்டு ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி இந்த கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் சொல்லி இப்போ கவர்மெண்ட் தராங்க, இந்த மாதிரியான ஒரு செக்டருக்குள்ள தான் போகலாம். இல்லாட்டி நீங்க பிசிக்கல் சயின்ஸ் படிச்சு திருப்பி உங்களோட ஸ்ட்ரீமை மாத்துறேன்னு சொல்லுங்க. பிசிக்கல் சயின்ஸ்ல நீங்க கெமிஸ்ட்ரி பக்கம் ஏதாச்சும் செஞ்சிருந்தீங்கன்னா, இப்ப ஏதாச்சும் ஒரு கெமிஸ்ட்ரி சம்பந்தமான ஏதாச்சும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணி ரிசர்ச்சரா அப்படியே போகலாம். ஸோ இந்த ரிசர்ச்சர், லெக்சரர் இதெல்லாம் வந்து 100க்கு 5% 100 பேர் போனாங்கன்னா ஒரு 4-5 பேர் தான் ஆவாங்க. ஸோ மெஜாரிட்டி வந்து நான் முதல்ல சொன்னதா டீச்சர், சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அவுட் ஆகிற ஆட்கள், கிராஜுவேட் அப்பாயின்மெண்ட் வர ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். ஓகே. லோ சூஸ் பண்ணா வேகன்சிஸ் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. லோ சூஸ் பண்ண வேகன்சி மீன்ஸ் என்ன வேகன்சி, ரைட்? லாயர் வேகன்சிஸ் வந்து இங்க அவைலபிளா இருக்குமான்ற மாதிரி கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். லோயர் வேகன்சி எல்லா இடமும் அவைலபிளா தான் இருக்கும். நீங்க ஓத் எடுத்தீங்கன்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஹை கோர்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரைட்? பட் முதல் விஷயம் லோக்குரிய கட் ஆஃப் பாருங்க, உங்களோட கட் ஆஃபையும் பாருங்க. லைக் மேக்ஸ் எடுக்கிறார்கள்னா உங்களோட நீங்க மோஸ்ட்லி டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருந்தா மட்டும்தான் லோக்கு எலிஜிபிள் ஆகும். லோவை மட்டும் போட்டுட்டு லோ தான் சொல்லுங்க, உங்களுக்கு லோல தான் இன்ட்ரெஸ்ட். ஆனா உங்களோட சொல்லுங்க, நீங்க ஒரு 2A 2B ஆன ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு லோ கிடைக்கும்ன்ற ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் போடுங்க, அதோட லோவையும் போடுங்க. லோ கிடைக்காது, அடுத்த கோர்ஸ்கள் கிடைக்கும். லோ தான் வேணும், மேக்ஸ் செஞ்சுட்டு லோ தான் செய்ய போறேன், லோவை மட்டும் போட்டு ஒரு கோர்ஸும் இல்லாம போவாங்க, ரைட்? அதான் சொல்றேன். எல்லா கோர்ஸும் போடுங்க, அதுல லோவையும் போடுங்க. லோ வந்தா ஓகே, லோக்கு நீங்க எலிஜிபிள் இல்லாட்டி ஓகே, நீங்க அந்த கோர்ஸ் செய்யுங்க, பிரைவேட்டா லோ படிங்க. ஓகே. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. அது வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் இல்ல. பட் யுனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவைல வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ள அது ஒரு ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட்டா இருக்கு. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேற யூனிவர்சிட்டீஸ்லயும் ஸ்பெஷலைசேஷன் டிபார்ட்மெண்ட்டா அது வந்து இருக்கணும். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அதாவது அது வந்து முழுக்க முழுக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்குள்ள தான் வாரது. ஆனா அதுக்குள்ள வந்து காம்படிஷன் கொஞ்சம் கூடவா இருக்கும். என்னன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ன்றது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்பெஷல் முடிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து காம்படிஷன் கூட இருக்கும். பட் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், அப்படி ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஆஃபர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு டிகிரி வந்து ஸ்பெஷலைஸ்ட் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லி வரும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு வந்து ஸ்ட்ரீம் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லி வரும்.
ஸோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வருதா இல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தானே வரும்? ஸ்ட்ரீம்ல தான் நான் வரும். டிகிரி சர்டிஃபிகேட்ல இருக்காது, Yeah. டிரான்ஸ்கிரிப்ட்ல வரும். யா டிரான்ஸ்கிரிப்ட்ல மட்டும் தான் வரும். டிகிரி சர்டிஃபிகேட்ல நீங்க ஆஸ் யூசுவல் நீங்க மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங். தான் டிரான்ஸ்கிரிப்ட்ல தான். Yeah. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஒன் மோர் ஐடியா, ஏதோ ஒரு இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டிக்கு போயாச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செஞ்சுட்டு மாஸ்டர்ஸ்ல ஏரோநாட்டிக்கல் பாத்துல போகலாம். ஏரோநாட்டிக்கல் தான் நீங்க ஃபைனலா உங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா பிஎஸ்சியை வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிக்கிறது. தென் மாஸ்டர்ஸ் வந்து ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமான உங்களோட ப்ராஜெக்டுகள் எல்லாத்தையும் ஏரோநாட்டிக்கல் சம்பந்தமா செஞ்சுட்டு போகலாம். ஓகே, அடுத்த கேள்வி வந்து குவான்டிட்டி சர்வேயிங்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ராட்ல வேகன்சிஸ் இருக்கா ஃபார் குவான்டிட்டி சர்வேயிங்? யா முதல் விஷயம் வந்து குவான்டிட்டி சர்வேயிங்ன்றது வந்து ஒரு இது வந்து பில்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு இது சிவில் இன்ஜினியரிங்கோட மோஸ்ட் ரிலேட்டட் ஆனது. இதுல ஒரு செக்ஷன் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சீங்கனாலும் இந்த குவான்டிட்டி சர்வேயிங் படிப்பீங்க. அதாவது ஒரு பில்டிங்க்கு தேவையான சிமெண்ட், மண், கம்பி, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச சாமான். இதை விட நிறைய சாமான்கள் இருக்கு. இதுல எல்லாம் எவ்வளவு தேவை, இதுக்கு கன்சல்ட் பண்றது, எவ்வளவு காஸ்ட் போகும், எவ்வளவு மெட்டீரியல் தேவை, இதை கால்குலேட் பண்றது QS குவான்டிட்டி சர்வேயிங்ன்றது. மோஸ்ட்லி இதுக்குரிய ஜாப் மார்க்கெட் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. இது டார்கெட் பண்ற கண்ட்ரி வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில வந்து லாட் சொல்றது என்ன சொல்றதுன்னா ஹியூஜ் டிமாண்ட் இருக்க ஒரு ஜாப் வேகன்சி தான் QS. அதே மாதிரி ஆஸ்திரேலியாலையும் இதுக்குரிய வேகன்சி இருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து குவான்டிட்டி சர்வேயிங் இல்லை. லைக் அமெரிக்கா, UK இதுகளில் வந்து குவான்டிட்டி சர்வேயிங் பெருசா இல்லை. மிடில் ஈஸ்டும் ஸ்ரீலங்கா, அதுக்கு அடுத்தது ஸ்ரீலங்கால நல்ல வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா இதுல நல்ல வேகன்சிஸ் இருக்கு. இப்போ இவ்வளவு நாள் ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஃபினான்சியல் கிரைசிஸோட டவுன் ஆனபடியா இவ்வளவு நாள் கொஞ்சம் வேகன்சிஸ் இல்லாம இருக்கு. இப்ப பழையபடி நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறபடியா இப்ப பழையபடி வேகன்சிஸ் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி வந்து கொழும்பு ஃபிசிக்கல் சயின்ஸ் செஞ்சு ஐடி ஃபீல்டில் போகலாமான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஐடி ஃபீல்டில் போகணும்னா நான் இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் உள்ளுக்கு வந்து உங்களுக்கு ஐடி சம்மந்தமாக மேபி பாடங்கள் இருக்கலாம். ஆனால் அது வந்து ஷுவர் இல்லை. என்னன்னு சொன்னால் கொழும்பு யூனிவர்சிட்டியாலேயே ஐடி சம்மந்தமாக நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் சயின்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேண்ட் புக்கில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஐசிடின்னு சொல்லி தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோர்ஸுக்குள்ள வந்து உங்களோட அவங்க அந்த மாதிரி கோர்ஸ்ல போனீங்கன்னா முழுக்க ஐடியாவே இருக்கும். ஆனா சில பிசிக்கல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்து ஸ்பெஷலைஸ்டா ஐசிடின்ற ஒரு இதை வந்து கொடுப்பாங்க. ஆனா அது வந்து உள்ள போய் நீங்க செலெக்ஷன் எக்ஸாம் எல்லாம் எழுதி அதுக்கு பிறகுதான் அதை வந்து பிரிப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஷுவர் இல்லாத ஒரு விஷயம். ஸோ நீங்க ஐடி ஃபீல்ட்ல போகணும்னா டிரெக்டா ஐடி ஃபீல்ட்ல இருக்க கோர்சஸை வந்து முதல்ல கன்சிடர் பண்றது ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து டெல் மீ அபவுட் ஃபிசிக்கல் சயின்ஸ் PhD and MPhil in UOCன்னு கேட்டிருக்காங்க. UOC University of Colombo. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? ரிப்பீட். டெல் அபவுட் ஃபிசிக்கல் சயின்ஸ் PhD and MPhil. ஃபிசிக்கல் சயின்ஸ் செய்துட்டு MPhil and PhD முடிக்கிறத பத்தி கேட்டிருக்கீங்களா? Yeah, maybe I think so. ஃபர்ஸ்ட் திங் கிளாஸ் செக்யூர் பண்ணணும். அது உங்களோட கையில தான் இருக்கு. MPhilனா அட்லீஸ்ட் செகண்ட் லோவர், ரைட்? யா MPhilனா அட்லீஸ்ட் செகண்ட். யா யூனிவர்சிட்டி டிகிரி நீங்க பாஸ் அவுட் ஆகிறப்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் அப்பர், செகண்ட் லோ, ஜென்ரல் பாஸ் இப்படிதான் வரும். நீங்க செட் ஸ்கோர் மாதிரி அங்கே GPA யூனிவர்சிட்டியில. ஸோ MPhil செய்யறதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து லைக் செகண்ட் லோவர் இருக்கணும். உங்களோட GPA வந்து 4க்கு 3க்கு மேல இருக்கணும். சரியா? இது முதலாவது கிரைட்டீரியா. சரியா? அதுக்கு அடுத்தது வந்து MPhil செய்றீங்கன்னா முதலாவது விஷயம் வந்து ஃபண்டிங் யாரு. சரியா? ஒன்று உங்களோட யாராச்சும் ஒரு சூப்பர்வைசர் உங்களுக்கு ஃபண்ட் பண்ணணும். சரியா? இப்படியான விஷயங்கள் இருக்கு. இல்லாட்டி வேற ஏதாச்சும் பிரைவேட் ஆர்கனைசேஷன் வந்து ஃபண்ட் பண்ணணும். சரியா? அப்படி இல்லாட்டி நீங்க உங்களோட சொந்த காசுலயே MPhil செய்யணும். அது லாட் நிறைய உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். சரியா? அதுக்கடுத்து MPhil செஞ்சீங்கன்னா அதுக்கு அடுத்தது PhD செய்ய வேண்டி வரும். PhD செய்யறா என்ன, அதுக்கும் வந்து முதலாவது விஷயம் MPhil செஞ்சோடய நீங்க PhD செய்யலாம், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து PhD செய்யறதுக்கும் சேம் ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும். அவர் உங்களோட ரிசர்ச்சுக்கும் அவரோட தோட் ஐடியாவும் அலைன் ஆகணும். அதுக்கு அடுத்தது வந்து நீங்க அதுக்குரிய தீசிஸ் டிசர்டேஷன் எல்லாம் செய்யணும். அதுக்கு ஃபண்டிங் வேணும்.
இது இவ்வளவும் நீங்க தேடி எடுக்க. சரியா? இது வந்து நீங்க இப்ப நீங்க பிஎஸ்சி முடிச்சிட்டீங்க, எனக்கு செகண்ட் லோவர் இருக்கு, எனக்கு செகண்ட் அப்பர் இருக்கு, நான் உடனே எம்ஃபில் செய்யறேன் அப்படின்லாம் உடனே வெளிக்கிடையாது. ஒரு டைம் எடுக்கும். சில பேருக்கு 6 மாசத்துல சரி வரும், சிலருக்கு 2 மாசத்துல சிலவு வரும், சிலருக்கு 3-4 வருஷத்துல கூட சரி வரும். ஸோ அதுகள்லாம் கொஞ்சம் லாங் ப்ராசஸ், ரைட்? நீங்க எவ்வளவு தூரம் யோசிக்கிறது எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். இந்த நேரத்திலேயே எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் யோசிக்கிறது கொஞ்சம் ஹெடா இருக்கு. யா, அது பாராட்டுக்குரியது. அதுகளையும் பார்த்து நீங்க இந்த கோர்ஸ் ஆர்டர் போறது நல்ல விஷயம். ஏன்னா மோஸ்ட்லி பெரிய பெரிய ஸ்கூல்ல இருந்து வர ராயல் காலேஜ், ஆனந்தா காலேஜ், டிஎஸ்ஏன்னு இவங்க எல்லாம் நாங்க எங்களோட பேட்ச்மேட்டா இருந்தவங்க, அவங்க எல்லாம் வந்து சில நேரம் எங்களோட கதைக்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, இந்த ஃபாரின்ல இந்த யூனிவர்சிட்டிக்கு டார்கெட் பண்றேன், இங்க இருக்க சூப்பர்வைசர்ஸ் தான் அவங்களோட கான்டாக்ட்ல இருக்காங்க, அதனாலதான் இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்தேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் யோசிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அடுத்தது வந்து அதோட சேர்த்து ஆட் பண்ணணும்னு சொன்னா, போத் எம்ஃபிலோ, பிஹெச்டியோ உங்களுக்கு நல்ல சூப்பர்வைசர் கிடைக்கிறதோ, இல்லாட்டி நல்ல ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கிறதோ, எல்லாமே வந்து நீங்க பேச்சுலர்ஸ்ல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல தான் தங்கியிருக்கு. ஸோ அது தனியா ஜிபிஏயாவும் இருக்காது, தனியா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்காது, இல்ல நீங்க செஞ்ச ரிசர்ச்சாவும் இருக்காது. எல்லாத்துலயுமே வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்து தான். ஏன்னா, இப்ப நாங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து அப்ளை பண்றோம்னா, அந்த மாதிரி அதே சூப்பர்வைசருக்கு அப்ளை பண்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுகளுக்குள்ள உங்களோட அப்ளிகேஷன் எப்படி தனியா ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நிக்கிறதுன்றத பார்க்கறதுக்கு, அது அகைன் ஒரு ஏ லெவல் எக்ஸாம் மாரி தான். அது வந்து நீங்க இப்ப எப்படி ஸ்ரீலங்கால உள்ள எல்லா மக்சைட் ஆக்களோடையும் கம்பீட் பண்ணீங்களோ, அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஸருக்கு நீங்க அப்ளை பண்ற சூப்பர்வைசருக்கு கீழ யாரெல்லாம் கம்பீட் பண்றாங்களோ, அதுல நீங்க எப்படி டாப் எடுத்து முன்னுக்கு வரதுன்றது. அதுக்காக உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ கூட்டிக்கிறது, உங்களோட ஜிபிஏலாம் இப்ப நீங்க இது ஸ்டார்ட்லயே கேட்கறனால உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது என்னன்னா, நீங்க ஸ்டார்ட்ல இருந்தே உங்களோட மெயின்டனன்ஸ் இப்ப ஜிபிஏயா இருக்கட்டும், எல்லாமே வந்து முதல்ல இருந்து இப்ப நாங்க ஏ லெவல் மாதிரி டெர்ம் எக்ஸாம்ஸ் வந்து சும்மா பிராக்டிஸ் எக்ஸாமா இருக்கும். ஃபைனல் எக்ஸாம் ஒண்ணு தான் இருக்கும்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா யூனிவர்சிட்டி லைஃப் வந்து ஒவ்வொரு செமஸ்டர் எக்ஸாமுமே முக்கியமான எக்ஸாம். எல்லாமே தான் ஜிபிஏக்கு கவுண்ட் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒவ்வொரு ஸ்டார்ட்ல இருந்தே இப்படி ஒரு பாத்ல எம்ஃபில் செய்ய போறீங்க, இல்லாட்டி பிஹெச்டி செய்ய போறீங்கன்னு சொன்னா, முதல்ல இருந்தே உங்களோட ஜிபிஏயோ எதையோ வந்து குறைக்காம பாத்துக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் லோவரோ செகண்ட் அப்பர்லயோ மெயின்டைன் பண்ணிட்டு போறது வந்து ரொம்ப நல்லது. அப்போ உங்களுக்கு வந்து அந்த நீங்க பிஹெச்டியோ எம்ஃபிலோ ட்ரை பண்ணும்போது அந்த விதமான எந்த தடையும் வந்து இருக்காது. உங்களோட ஜிபிஏயால உங்களோட சைட்ல இருந்து எந்த தடையும் இல்லாட்டி அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்பையில இருந்தே நீங்க அதுகள்ல வந்து கன்சிடர் பண்ணி செஞ்சுட்டு போறது நல்லது. அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எந்த ரிலேட் பண்ணுன ஜாப்ஸ் கிடைக்கும்? எதை ரிலேட் பண்ணி ஜாப்ஸ் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த கோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். வேலை செய்யல I think maybe human resource person கம்பெனில HR பொசிஷனுக்கு தான் மோஸ்ட்லி இது பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது நியூ கோர்ஸ் தானே, ஒரு 3-4 இயர்ஸ். அது ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆனா தான் சொல்ல முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் பாஸ் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். அது நான் மோஸ்ட்லி அவங்களோட இது நான் ஒருக்கா ரிஃபர் பண்ணேன். அதுல அவங்க சொல்றது வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு கம்பெனில HR பொசிஷனுக்குரிய அந்த ஒரு இதுல தான் இது பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட்ச் ரிலீஸ் ஆனாதான் எங்களுக்கு சொல்ல முடியும் என்ன மாதிரி அவங்களுக்குரிய ஜாப் மார்க்கெட் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து அந்த பர்சன்ஸ் வந்து கம்பெனில என்ன செய்வாங்கன்னு தெரியல அப்படின்னா, அவங்க தான் வந்து உங்களோட ஒரு கம்பெனிக்கு புதுசா ஆட்கள் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜரோ இல்லாட்டி ஆட்கள் எடுத்த பிறகு அவங்களுக்கு எப்படி சேலரியில இருந்து அவ்வளோ திங்ஸையும் மெயின்டைன் பண்றதுக்கான ப்ரொசீஜரோ, கம்பெனியை பத்தின எல்லா டீட்டெயிலுமே வந்து மெயின்டைன் பண்றதுல இருந்து எல்லாமே அவங்க தான் செய்வாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். பட் ஹியூமன் ரிசோர்ஸ்ன்றது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டா ஒரு கம்பெனிக்கோ இல்லாட்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கோ ஆட்களை வந்து ரிக்ரூட் பண்றதும் அவங்கள லே ஆஃப் பண்ற அந்த வேலைகளை தான் வந்து அவங்க செய்வாங்க. அதுதான் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ன்ற அந்த ஜாபுக்குள்ள வேலை. லேபர் மேனேஜ்மெண்ட், அவங்களோட ஆபீஸ்ல இருக்க லேபர் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி அதை தான் அவங்க செய்வாங்க.
ஓகே. அடுத்தது கம்ப்யூட்டர் சயன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் 2ம் சேமான்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க கம்ப்யூட்டர் சயன்ஸ்ன்றது வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ அப்படி இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் சயன்ஸ்ன்ற தனி கோர்ஸையும், கெலனி யூனிவர்சிட்டியில இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ன்ற கோர்ஸையும் கேட்குறீங்க. ஸோ எல்லா கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயன்ஸ் கோர்ஸோ இல்லாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸோ ஒரே மாதிரி கட்டாயம் இருக்காது. ஆனா பேசிக் வந்து ஒண்ணா இருக்கலாம். இப்ப நீங்க அதுல படிக்க போற ரொம்ப பேசிக்கான மாடியூல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் வந்து ஒவ்வொரு விதமான கோடிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விதமான ப்ரொஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்கள்ட்ட ஸ்டைல பொறுத்து அது வித்தியாசப்படும். அத நீங்க ஒழுங்கா தெளிவா கிளியர் பண்ணணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னா, மேபி கம்ப்யூட்டர் சயன்ஸ் செய்ற ஒரு ஆள்ட்ட வந்து அந்த கோர்ஸ் அவங்களோட கோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்ற ஆட்கள்ட்ட அவங்க என்னென்ன படிக்கிறாங்கன்னு கேட்கலாம். அது 2யும் வந்து நீங்க கம்பேர் பண்ணலாம். இப்ப என்னட்ட கேட்டா, நான் வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் என்ஜினியரிங்க பத்தி சொல்லணுமா இருந்தா, மொறட்டுவையால இருக்கிற அந்த இத பத்தி சொல்லணுமா இருந்தா, அதுல வந்து சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் பத்தி எல்லாம் இருக்கு. அதுல நெறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. ஸோ, அப்படி தனித்தனியா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ, நீங்க எத ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சுக்கணுமோ, அத அங்க உள்ள ஆட்கள்ட்ட கேட்கறது நல்லா. அப்படி உங்களுக்கு கான்டெக்ட்ஸ் இல்ல அப்படின்னா, நீங்க வந்து எங்களுக்கு அனுப்புனீங்கன்னா, நாங்க அந்த டீட்டெயில்ஸ வந்து உங்களுக்கு தேடி சொல்லுவோம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்கள் இருந்தா Facebook குரூப் இருக்குதுண்ணே. அதுல இருக்க மெசேஞ்சர்ல எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க செக் பண்ணலாம். சரியா? இந்த ஸ்டெம் குரூப்ல மெசேஞ்சருக்கு எங்களுக்கு நீங்க மெசேஜ் போட்டீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தா as soon as possible நாங்க எவ்வளவு குயிக்கா முடியுமோ நாங்க மெசேஞ்சர்ல உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஓகே. அடுத்து ரைட். இன்னும் 2 கேள்வி இருக்கு. ஒண்ணு ஜோன் கொத்தலாவல யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் டிகிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டி டிகிரி அளவுக்கு வொர்த்தா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. திரும்பவும் சொல்றோம், யுஜிசியால அக்ரெடிட் பண்ண எல்லா யூனிவர்சிட்டியுமே வொர்த் தான். அதுல என்ஜினியரிங் டிகிரியுமே வொர்த் தான். கொத்தலாவல டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி வந்து ரொம்பவே வந்து இப்ப யுஜிசியோட வந்து அவங்க கொலாபரேஷன்ல இருக்காங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸுமே வந்து வொர்த் தான். ஆனா என்னன்னு சொன்னா, உங்களுக்கு மேபி ஸ்டேட் யூனிவர்சிட்டில என்ஜினியரிங் செய்றதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சு, நீங்க இத விட்டுட்டு அங்க போறீங்கன்னா, நாங்க வந்து அத ரெக்கமெண்ட் பண்றதா இல்லையான்றது. அது யா. வந்து உங்களோட டிசிஷன். அது உங்களோட டிசிஷன். ஆனா நாங்க வந்து அத ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். என்னன்னா, இது வந்து உங்களுக்கு நீங்க ஏ லெவல்ல பண்ண ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸால உங்களுக்கு கவர்ன்மென்ட்டால ஆஃபர் பண்ற ஒரு சான்ஸ் தான் இந்த 6 யூனிவர்சிட்டிலயும் இன்ஜினியரிங் டிகிரி படிக்கிறது. ஸோ அதுல உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குமா இருந்தா, இல்ல கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குமா இருந்தா, அங்க போறது தான் பெஸ்ட். அப்படி அது உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ்ல தட்டுப்பட்டுருச்சு, நீங்க இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னா, நீங்க கட்டாயம் இந்த யூனிவர்சிட்டிய கன்சிடர் பண்றதுக்கு ஒரு நல்ல யூனிவர்சிட்டி தான் கேடியூ. யா. அது அது ஓகே. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு யாழ்ப்பாணமோ, ருகுணோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி கிடைக்கிற அளவுக்கு ஸ்கோர் இருந்து கொத்தலாவிக்கு போறது நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல. போறது உங்களோட விருப்பம். நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க அதை விட ஒரு கெப்பாசிட்டி கூடின ஒரு இடத்துக்கு போற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்து நீங்க ஏன் குறைய இடத்துக்கு போறீங்க? அதுதான் எங்கட இது. அதுக்கு அடுத்தது வேற வேற இன்னொரு கேள்வி இருக்குன்றீங்க. அதை சொல்லிருங்க. என்ஜினியரிங் டிகிரி எடுத்துட்டு அவுட் ஆகி மாஸ்டர்ஸ் பண்ண பிறகு தான் குட் ஜாப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல. இல்ல. அப்படியெல்லாம் இல்ல. பேச்சுலர்ஸோடயும் கிடைக்கும். நீங்க அதான் சொன்னேன். 2 விதமான பாத்துகள் இருக்கு. சில பேர் வந்து பேச்சுலர்ஸோட முடிச்சுட்டு இதுக்கு மேல எனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்ட்டு சார்ட்டர்ட் இன்ஜினியரிங் செய்வாங்க. இப்போ சிவிலோ மெக்கானிக்கலோ சார்ட்டர்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு. சரி, அதெல்லாம் செஞ்சீங்கன்னா இப்ப பெரிய பெரிய பில்டிங் சார்ட்டர்ட்லயே நிறைய வகை சார்ட்டர்ட் இருக்கு. அந்த சார்ட்டர்ட் இன்ஜினியரிங் செஞ்சீங்கன்னா நீங்க பிளான்களுக்கு சைன் பண்ணலாம். நீங்க ஒரு பஸ் மாதிரி வரலாம். ரைட்? அது சார்ட்டர்ட் இன்ஜினியரிங். இல்லாட்டி நான் மாஸ்டர்ஸ் செஞ்சு பிஹெச்டி செஞ்சு அது மூலமாவும் சார்ட்டர்ட் இருக்கலாம். இல்லாட்டி மாஸ்டர்ஸ் செஞ்சு நான் ஜாப்புக்கு போக போறேன் அப்படியும் செய்யலாம். அது ஒவ்வொருத்தரோட விருப்பம். எதுலயுமே எங்கட இன்ட்ரெஸ்ட் இருந்தா தான் மேல வரலாம். அதை விட்டுட்டு நாங்க அப்படியே இருந்துட்டு எதுவும் வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரைட்? இப்ப சொல்லுங்க. ஒருத்தர் இப்ப 2 விதமாவும் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் பேச்சுலர்ஸ் முடிஞ்சு நல்ல டாப் ரிசல்ட்ஸ் எடுத்து சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அடிச்சு 4க்கு 4 ஜிபிஏ எடுத்து டிரெக்ட் பிஹெச்டி எல்லாம் செஞ்சு அவர் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில போயிட்டு நின்றுகிட்டு இருக்காருன்னு வைப்போம். சரியா? அதே நேரத்துல இன்னொருத்தர் பேச்சுலர்ஸ்ல ஜஸ்ட் ஜெனரல் பாஸ் அவுட் ஆகி அவரு சார்ட்டர்ட் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து சார்ட்டர்ட் எல்லாம் கிளியர் பண்ணி இது பண்ணிட்டு மேபி இந்த பிஹெச்டி செஞ்ச ஆளுக்கு பொஸ்ஸா இந்த ஜெனரல் பாஸ் பண்ண ஒரு ஆள் வந்து நிக்கலாம். அதுக்கும் சாத்தியங்கள் இருக்கு, நடந்தும் இருக்கு இலங்கையில. ரைட்? இதுக்கு ஆப்போசிட்டாவும் நடக்கலாம். சரியா? எல்லாமே உங்களோட முயற்சியில தான் இருக்கு. இங்க உள்ளுக்கு நுழைஞ்சிட்டீங்கன்னா இதுல இருந்து அங்கால உங்களோட வாழ்க்கையை டிசைட் பண்றது முழுக்க உங்களோட கையில தான் இருக்கு. சரி, இந்த கோர்ஸ் வேலை இல்ல, இந்த கோர்ஸ் வேலை நல்ல இந்த கோர்ஸுக்கு போயிருக்கோம் அப்படின்ற கதையெல்லாம் இல்ல. எல்லாமே நல்ல கோர்ஸ் தான்.
இந்த கோர்ஸுக்கு நுழைஞ்சதுல இருந்து உங்களோட எஃபர்ட்ல இருக்க விஷயங்கள் தான் மிச்சம் இல்லை. அண்ட் பேச்சுலர்ஸ் முடிச்ச பிறகுமே நல்லா ஏர்ன் பண்ற நீங்க குட் ஜாப்னு எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. குட் ஜாப்ன்றத நீங்க சேலரி வைஸா தான் சொல்ல போறீங்க அப்படின்னா, இல்லாட்டி பொசிஷன் வைஸா சொல்ல போறீங்கன்னா, பேச்சுலர்ஸ் முடிச்சோன்னே கட்டாயம் என்ட்ரி பொசிஷன் தான் கிடைக்கும். அதாவது நீங்க உதாரணமா இப்ப அவர் ஏற்கனவே ஒரு ஆள் கேட்ட மாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு மேபி சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ, இல்ல அசோசியேட் சாஃப்ட்வேர் இன்ஜினியராவோ அப்படி ஒரு பொசிஷன் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பொசிஷன் வைஸ் அது குறைவா இருக்கலாம். பட் நீங்க சேலரி ஸ்கேல் வைஸ் கேட்குறீங்கன்னா, அது வந்து ப்ரொமோட் ஆயிட்டே தான் போகும். உங்களோட இப்போ ஒரு ஆள் அங்கிட்டு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு வாரதுக்கும், நீங்க ஒரு 3 இயர்ஸ் வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கதுக்கும் வந்து அவ்வளோ பெரிய டிஃபரெண்ட் ஒண்ணு இண்டஸ்ட்ரியில வந்து இருக்காது. ஸோ, அதனால உங்களுக்கு வந்து முடிச்சோனே பொதுவா இப்ப வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற கல்ச்சர் என்னன்னு சொன்னா, நிறைய யூனிவர்சிட்டீஸ் வந்து நீங்க இன்ஜினியரிங் டிகிரின்னு கேட்டிருக்கனால நான் சொல்றேன். நிறைய யூனிவர்சிட்டீஸ் வந்து கரியர் ஃபேர்ன்னு சொல்லி ஒண்ணு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ, அதுல வந்து உங்கள வந்து கம்பெனிஸ் வந்து உங்களோட கேம்பஸுக்கு வந்து உங்கள வந்து அவங்க ஹையர் பண்ணிட்டு போவாங்க. கம்பெனிஸ் நிறைய உங்களோட கேம்பஸுக்கு வரும். வந்து ஒவ்வொரு ஃபீல்ட்ல இருக்கிற ஆட்களையும் பார்த்து அவங்க நிறைய கம்பெனிஸ்க்கு நீங்களும் இன்டர்வியூ போவீங்க. போயிட்டு அவங்க உங்களுக்கு பொசிஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அப்படித்தான் வந்து இப்ப இருக்கு. ஸோ, பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அந்த கரியர்ஸ் ஃபேர் அட்டெண்ட் பண்ணி வேலைக்கு போறதா இல்லையான்ற டிசிஷன் வந்து உங்க கையில தான் இருக்கே தவிர வேற யார் கையிலயும் இல்ல. ஸோ, இன்ஜினியரிங் டிகிரி எடுத்துட்டு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அப்படி யாரும் இல்ல. ஸோ, Yeah. நீங்க வந்து அகாடமிக் சைட்ல உங்களுக்கு வந்து உண்மையா நாங்க மாஸ்டர்ஸ் செய்யறதுக்கு அப்படி இது பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களுக்கு வந்து நிறைய பாத்வேஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான். ஜஸ்ட் வேலைக்கு போறது மட்டும் இல்லாம அகாடமிக் சைட்ல ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராவோ அப்படியே இருந்து லெக்சரராவோ மாறலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மாஸ்டர்ஸ் இன்னும் படிக்கணும், இன்னும் ரிசர்ச் செய்யணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க அந்த பக்கம் போகலாம். அப்படி உங்களுக்கு நிறைய பாத்வேஸ் இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் நாங்க வந்து இதை சொல்றோம். அண்ட் அடுத்தது நவடேஸ் டிமாண்ட் இருக்கிற கோர்சஸ் பத்தி சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இப்ப டிமாண்ட் இருக்க கோர்ஸுக்கு நீங்க போனீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு அது டிமாண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? அதான் எந்த கேள்வி. இப்ப அது டிமாண்ட்ல இருந்து 4 வருஷத்துல அது டிமாண்ட் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க போன பிறகு? எல்லா கோர்ஸுமே அப்படி டிமாண்ட்ன்றத விடுங்க, சரியா? டிமாண்ட்ன்றது வந்து ஒவ்வொரு இன்னைக்கு உச்சத்துல இருக்கிறது நாளைக்கு கீழே இருக்கும், ரைட்? ஒரு காலத்துல இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லுங்க, எந்த யூனிவர்சிட்டியில இருந்து சிவில் இன்ஜினியர் பாஸ் அவுட் ஆன அடுத்த நாள் வேலைக்கு போன காலம் இருக்கு, சரியா? சொல்லுவோமே, இந்த வெள்ளிக்கிழமை ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆகுதுன்னா திங்கக்கிழமை ஒரு பேட்ச்ல 75 சிவில் இன்ஜினியர் இருந்தா 75 பேரும் வேலைக்கு ஜாயின் பண்ண காலங்களும் இருந்தது. அந்த நேரத்துல சிவில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தனால இப்ப சிவில் கொஞ்சம் டவுன் ஆகி திருப்பி இப்ப இதாயிட்டு இருக்குது. இப்ப என்ன நடக்குது? ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஓகே நாங்களுக்கு உடனே ஜாப் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இன்னொரு 4-5 வருஷத்துல என்ன நடக்கும்? அது கீழே விடும். திருப்பி இன்னொரு டிபார்ட்மெண்ட் மேல வரும். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி, ஒன்று மேல வர ஒன்று கீழே இறங்கும், ஒன்று கீழே வர ஒன்று மேல போகும். அதுதான் நடக்குது இங்க, சரி? அந்த அந்த அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு காசுக்கு பின்னுக்கு ஓட வலிக்கிட்டீங்கன்னா அது ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் வந்து நிற்கும். அதை தான் நாங்க சொல்ல வரோம், சரியா? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, சரியா? இது டிமாண்ட் உள்ள ஜாப்புக்கு தான் போறேன்ட்டு இப்ப சொல்லுவோமே, ஏதோ ஒரு ஃபீல்டு வந்து இப்ப ஹை பீக்ல இருக்கு, சரியா? நீங்க இப்பதான் ஃபார்ம் போடுறீங்க, சரியா? ஃபார்ம் போட்டு அடுத்த வருஷம் உள்ளுக்கு போய் இன்னொரு 5 வருஷம் இருக்கு இந்த ப்ரோசஸ் எல்லாம் முடிஞ்சு நீங்க பாஸ் அவுட் ஆகும். 5 வருஷத்துல அந்த ஜாப் அந்த ஃபீல்டுக்கு என்ன நடக்கும்னு சொல்ல இயலாது, விளங்குதா? சோ அதை பேஸ் பண்ணாங்க உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்ய பாருங்க. வேற எதுவும் இருக்கா? இது வரைக்கும் வேற அண்ட் இருக்கா? இல்லண்ணா இது இந்த வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களான்னு கேட்டிருக்காங்க. இது அநேகமா இன்னைக்கு நைட் இல்லாட்டி நாளைக்கு மார்னிங்குள்ள உங்களுக்கு அது அப்லோட் ஆயிரும். ஸோ நான் அந்த லிங்கை வந்து உங்களுக்கு சாட்ல கொடுத்துருக்கேன், எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் லிங்க்கும் யூடியூப் பேஜ் லிங்க்கும். ஸோ நீங்க அதில் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் வேற அண்ட் இன்னொரு அந்த டிமாண்டா இருக்கிற கோர்சஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு இது என்ன அட்வைஸ் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கோர்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருந்தா அதை வந்து நீங்க அதுல இருந்து நீங்க எப்படி மேல போறதுன்றதுக்கு நீங்களே நிறைய பாத்வேஸ் வந்து கண்டுபிடிப்பீங்க. இப்போ உதாரணமா சொல்லணும்னா உங்களுக்கு
எக்ஸ்போர்ட் அக்ரிகல்ச்சரோ இல்லாட்டி ஒரு அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜியோ இப்படி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. யாருமே போகல, யாருமே உங்களை என்கரேஜ் பண்ணலனாலும் நீங்க வந்து அதுக்குள்ள உங்களுக்கு பேஷன் இருக்கு. நீங்க அதுல இருந்து எங்கேயாவது நீங்க மேல போகணும் அப்படின்னு பாக்குறீங்கன்னு சொன்னா கட்டாயம் வந்து நீங்க வந்து அதுக்கான விஷயங்களை தேடுவீங்க. ஸோ அதுக்கு மேல படிச்சா என்ன செய்யலாம், என்ன செஞ்சா வெளியில போகலாம், என்ன செஞ்சா எம்எஸ்சி படிக்கலாம், இல்லாட்டி என்ன செஞ்சா நல்ல ஒரு பொசிஷன்ல போய் முடியலாம், அப்படியான விஷயங்களை வந்து நீங்களே தேட தொடங்குங்க. ஸோ மெயின் வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றது தான் முக்கியம். அதை முதல்ல இருக்கிற கோர்சஸா செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க அதுக்கு பிறகு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நீங்களே செய்துட்டு போவீங்க. யாரும் உங்களுக்கு அட்வைஸ் கூட பண்ண தேவைப்பட வேண்டியிருக்காது. நாங்க படிக்கிற காலத்துல எங்களுக்கு இப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லை. இப்ப உங்களுக்கு கைட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதுகளை வச்சு பிசிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற ஜாப்ஸ் என்ஜினியரிங் செய்ய கிடைக்குமா? எனக்கு விலங்குல இந்த என்னது கேள்வி ஃபர்ஸ்ட் விளங்கல. பிசிக்கல் திருப்பி சயின்ஸ்ல சொல்லுங்க. இருக்கிற ஜாப்ஸ் என்ஜினியரிங் செய்ய கிடைக்குமா அப்படின்னு போட்டிருக்காங்க. பிசிக்கல் சயின்ஸ்ல இருக்கிற ஜாப் பிசிக்கல் சயின்ஸ்க்கு செஞ்சா கிடைக்கிற ஜாப்ஸ் வந்து என்ஜினியரிங் செஞ்சா கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? அப்படி உலகத்துல கேட்பீங்களா இருந்தா இன்ஜினியர் ஆப்வியஸா கிடைக்கும். அதுல நீங்க பிரச்சனை ஓவர் இருக்காது. குவாலிஃபைட். ஓ, உலகத்திலேயே என்ஜினியரிங் படிக்கிற ஆட்கள் தான் எந்த ஜாப்பும் செய்யக்கூடிய ஆட்கள். அது நாங்க சொல்ற ரிசர்ச் சொல்லுது, ரைட்? நீங்க எதுல போனாலும் என்ஜினியர்ஸா இருப்பாங்க, ரைட்? ஸோ மாறி கேள்வி கேக்குறீங்க அப்படின்னா என்ஜினியரிங் ஜாப் வந்து பிசிக்கல் சயின்ஸ் படிக்கிறார்கள் செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா அதுக்கு வந்து நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க வந்து எப்படியும் பிசிக்கல் சயின்ஸ் டிகிரியோட வந்து ஐஏஎஸ்எல் எக்ஸாம் எழுத இயலாது. நீங்க வந்து அதுக்கான உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை முடிச்சுட்டு ஒரு மாஸ்டர்ஸோ ஏதோ செய்துட்டு வந்து வேணா உங்களோட ஸ்ட்ரீமை மாத்திக்கிட்டு உங்களோட டிகிரியை வந்து என்ஜினியரிங் ஆக்கிட்டு நீங்க வந்து ஐஏஎஸ்எல் எக்ஸாம் செய்து அதுக்கு பிறகு நீங்க வந்து ஒரு என்ஜினியரா ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் அது வே மோர் ப்ராசஸ், ரைட்? Yeah. பெரிய 4 வருஷம் டிகிரி, போஸ்ட் கிராஜுவேட். அப்படி நாங்க சொன்ன ஆன்சர் வந்து உங்களோட கேள்வி ஆன்சர் பண்ணலைன்னா அந்த கேள்வி ஒருக்க திரும்ப தெளிவா கேளுங்க. என்ன கேள்வி? தெளிவா அப்ப நாங்க அதை ஆன்சர் பண்ணலாம். வேற எதுவும் கேள்விகள் போகுதா இல்லையே? இது வரைக்கும் வேற ஒன்றும் வரலண்ணா. வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? பெட்டர் நாங்க மெயின் செஷனுக்கு இவங்களை அனுப்புறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகே. அங்க போய் வேற எதுவும் கேள்விகள் இருந்தா ஏதாவது கேளுங்க. கேள்வி இருக்குமா இருந்தா நாங்க இப்ப போட்டிருக்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல உள்ள மெசஞ்சர்ல அந்த குரூப்புக்கு வந்து எங்கள்கிட்ட மெசஞ்சர்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா எங்கள்ல யாராவது ஒரு ஆள் வந்து அதுக்கான சரியான ஆளுக்கு அந்த மெசேஜை கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து எங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நாங்க பிரேக் அவுட் ரூம் நீங்க மெயின் செஷனுக்கு போனா நல்லா. ஓகே.